எல்லாருக்கும் சமயக் தர்ஷன்பா. நான் பத்தி 8வது பாட்டு பார்த்துட்டு இருக்கோம். நமஸ்காரம் பண்றத பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஏன் நமஸ்காரம் பண்ணணும், எதுக்கு பண்ணணும் அப்படிங்கிறது இல்லையா? அதுல பார்த்துட்டே வரும்போதெல்லாம் பகவான் சித்தகதி அடைஞ்சிட்டாருன்னு பார்த்தோம். அவர் மேல் லோகத்திலே இருக்காருன்னு பார்த்தோம். ஏன் மேல் நோக்கி போறாங்க அப்படிங்கிற கேள்வியும் இதுல வைக்கிறாங்க. 4 விஷயம் சொன்னார் அவரு, எதனால நான் மோஸ்ட் பண்றேன்னு. ஒண்ணு நஷ்டம், அஷ்டகர்மத்தை மோஸ்ட் பண்ற, அஷ்டகர்மத்தை நம்ம நஷ்டம் பண்றது மட்டும்தான் அவர் பேசிட்டு வர்றாரு. இன்னும் அடுத்த பாயிண்ட்ல இன்னும் வரணும் அவரு. ஓகே, அதுல இன்னும் கொஞ்சம் போயிட்டு இருக்காங்க. அஷ்டகர்மத்தை நஷ்டம் பண்ணியாச்சு அவரு, கேவல ஞானம் அடைஞ்சாச்சு, அதுக்கப்புறமா மோட்சமும் அடைஞ்சிட்டாரு அப்படிங்கிறது. அது லோகாகிரத்துல லோகத்தோட உச்சியில போயிட்டாரு அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இங்க அவர் லோகாகாசத்துக்கு மேல அப்புறம் அதை பத்தி தியானம் பண்றது, சிந்தனை பண்றலாமும் சொன்னார். எப்படி பண்ணலாம், அரகந்த பகவானோ இல்ல சித்த பகவானோ என்ன மாதிரி நம்ம தியானம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். இதுல அவர் ஒரு கேள்வி கேட்கிறார். அவரு 8 கர்மத்தை நஷ்டம் பண்ணிட்டாரு. நஷ்டம் பண்ணிட்டு எங்க போயிட்டாரு, உலகத்தோட உச்சியில போய் இருக்காரு. ஏன் உலகம் எவ்வளவு பெருசா இருக்கு, எல்லா பக்கமும் தனுவாத வலயம் இருக்கு. அப்படி இருக்கும், அதனுடைய அந்த தனுவாத வலயத்தோட அந்த உச்சி, அந்த இந்த பகுதியை எந்த பக்கம் போனாலும் 3 டைமென்ஷன்ல பார்க்கும்போது எந்த சைட் போனாலுமே, மேல போனாலும் சரி கீழே போனாலும் சரி, அதை அதுக்கு மேல தானே போக முடியாது இல்லையா? நமக்கு தர்மாசிகா இல்லை, அதுக்கு மேல போக முடியாது. அப்படிங்கிற பொழுது இவர் மேல் நோக்கி போகணும், உச்சியில போய் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படிங்கறத பத்தி தான் பேசுறாங்க. உங்ககிட்ட நீங்களா என்ன சொல்வீங்க? ஊர்தவகமன் சுபாவசே ஊர்தவகமன் அப்படின்னு சொல்லி தத்துவாசூத்திரத்துல படிக்கிறோம். சுபாவமாவே மோட்சம் அடைஞ்சதுக்கு அப்புறம் ஆத்மா சுபாவமாவே ஊர்தவகமன் மேல் நோக்கிதான் அது பயணிக்கும். அதனால அது மேல போகுது அப்படிங்கிறது அது சித்தாந்த நோக்குல சொல்லும். ஆனா அதை தாண்டி எதுக்காக அவரு கீழே போகாம இருக்கிறாரு அந்த மாதிரிலாம் யோசிச்சோம் அப்படின்னு சொன்னா, அதுக்கான காரணமும் நம்ம கொஞ்சம் யோசிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சம்பந்தப்பட்ட ஆச்சாரியர்லாம் அந்த மாதிரி பாவனை பண்ணியிருக்காரு. அதை பத்தி கேள்வி கேட்டு அதுக்கான காரணம் இப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த பாவனையை அவரு வைக்கிறார் உங்களுக்கு. அது அவர் பாத்தீங்கன்னா சம்பந்தப்பட்ட ஆச்சாரியெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு தார்ஷனிக ஆச்சாரியர், தர்க்கத்துல இது பண்றவரு, சித்தாந்திக ஆச்சாரியர். அவர் அவருடைய பாவனை கேட்கிறார். அவருடைய ஸ்துதி பண்ணும் பொழுதெல்லாம் அவர் கேட்கிறார், நீங்க ஏன் மேல போயிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு அதுக்கான பதில் இந்த ஸ்துதியில அவர் சொல்ற, இந்த காரணமா தான் நீங்க மேல சித்தரா மேல சித்தர் ஆகிறது என்ன பண்றாங்க, மேல போயெல்லாம் சித்தராக மத்தியம லோகத்துலதான் சித்தர் ஆகுறாங்க. ஆனா போறது எங்க, ஊர்த லோகம் தாண்டி மேல லோகத்துக்கு போறாங்க, சித்த லோகத்துக்கு அங்க மேல போறாங்க. அப்படி இருக்கும்போது இதுக்கு காரணம் அதாவது சித்தாந்த காரணம் இல்லாம சாதாரணமா நம்ம தர்க்கம் பண்றதுக்கு இதெல்லாம் பண்ணும்போது அதுக்கு என்ன காரணமா இருக்க முடியும் அப்படின்னு யோசிச்சோம் அப்படின்னா, அந்த மாதிரி பாவனை சம்பந்தப்பட்ட ஆச்சாரியர் அதை பத்தி சிந்திச்சிருக்கார். பகவான் ஏன் மேல மட்டும் போகணும், கீழே போயிருக்கலாமே, இந்த பக்கம் போயிருக்கலாமே, அந்த பக்கம் போயிருக்கலாமே அப்படிங்கிறது. இப்போ எப்படி ஆச்சாரியர்லாம் யோசிக்கிறாங்க, பாவனை பண்றாங்க, எப்படி அவங்க பகவானோட கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு எவ்வளவு விதமா அவங்க முயற்சி எல்லாம் பண்றாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம அவங்கவுங்க இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது அப்படிங்கிற. அவர் பாத்தீங்கன்னா அவருடைய அந்த அந்த என்ன சொல்றது, அவருடைய பாவனை, அவருடைய இதெல்லாம் நம்மளால புரிஞ்சுக்கிறதுங்கிறது அவ்வளவு கஷ்டமான விஷயமா இருக்கும். ஆனா அவங்க பண்ணியிருக்காங்க, அவ்வளவு பாவனை பண்ணியிருக்காங்க, அவ்வளவு சிந்தனை பண்ணியிருக்காங்க, கற்பனை எல்லாம்
பண்ணியிருக்காங்க. அதுவும் பக்தியில பாத்தீங்கன்னா அவ்வளோ சித்தாந்த தார்ஷனிக், அவ்வளோ தத்துவ இது தர்க்கம். அவர் தர்க்கத்துல வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சிறந்த ஆச்சாரியர். அவர் வந்து பாத்தீங்கன்னா பக்தி பரக், அந்த பக்தி வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா அந்த ஸ்துதி எல்லாம் அவர் வந்து பார்க்கும்போது, அந்த பாவனை பார்க்கும்போது நம்மளால அந்த மாதிரி கற்பனை கூட நம்மளால பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. சோ அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அக்ஷரத்திலேயே அந்த பாடல் ஸ்துதி பூரா ஒரே அக்ஷரம் ஸ்ருதி வித்யால அவர் வந்து பண்ணியிருக்காரு. அதனா படிக்கும்போது பாத்தீங்கன்னா கேட்கிறவங்களுக்கு வந்து சிரிக்காமையே இருக்கவே முடியாது. எல்லாம் ஒரே ஒரு அக்ஷரம் தான் அதுல, அந்த ஸ்துதி பூரா எல்லாம் ஒரே அக்ஷரத்திலேயே மொத்தமாவே இருக்கு. நான் அப்படிதான் ஒரு தடவை படிச்சிட்டு இருந்தேன். எனக்கு முன்னாடி 4-5 பேர் இருந்தாங்க. அவங்கலாம் வந்து சிரிச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னார். இப்பவும் நான் வந்து படிச்சு காமிக்கிறேன். ஆனா வந்து யாரும் சிரிக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த பாடல் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்குமே கேட்டா கூட உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல எனக்கு. பட் ஆனா எனக்கு சிரிப்பு வரல. எனக்கு 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 என்ன தோணுச்சுன்னா, கடவுளே இந்த எவ்வளவு மகாமுனிக்கெல்லாம் எப்படி இந்த மாதிரி எல்லாம் அவங்களால யோசிக்க முடிஞ்சது அப்படின்னு ஒரு பிரமிப்பு தான் எனக்கு இருந்தது. ஆக்சுவலா அந்த ஸ்துதி பாத்தீங்கன்னா ஸ்துதி வித்யால 14வது ஸ்லோகம் அது. ஆக்சுவலா அந்த ஸ்லோகம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஈ யா 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 யயே யாய நா 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 நூ நா 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 நான மா மாமா மமா மமா மாமி தா தத்தி தி தத்தி தத்தீத்தக அப்படின்னு இருக்கு. இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்க முடியும்? எல்லாம் ஒரு அக்ஷரம் பாடல் முழுக்க. சோ இப்படி ஒரு பாடல் ஸ்துதி வித்யால ஆச்சாரியர் எழுதியிருக்காரு. சோ அப்ப அவருடைய அந்த அந்த கவிதை திறன், அந்த மொழி திறன் எவ்வளவு வந்து அவங்களுக்குள்ள இருந்ததுன்னு சொன்னா அவங்களால இந்த மாதிரி எல்லாம் எழுதியிருக்க முடியும் அப்படிங்கிறது. சோ இதுல அப்புறம் சொன்னாரு, இதுக்கு வந்து நான் வந்து பொருள் சொல்ல ஆரம்பிச்சேன்னா இது வந்து அப்புறம் இங்கேதான் இருக்கணும், என்னால மேல போக முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஆக்சுவலா வந்து இதுக்கு நம்ம அந்த பாடல் மட்டும் சொல்லிட்டு விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் அதுலயே வந்து சாந்திநாத சுவாமியோட ஒரு ஸ்துதி வருது, அதுல கொஞ்சம் விளக்கமா வந்து பேசுறாரு. பட் ஆனா இந்த ஸ்துதிக்கு வந்து இதுக்கான ஒரு சின்ன அதோட கருத்து மட்டும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இதுல வந்து என்ன மாதிரி கருத்து இருக்குன்ற. பட் ஏன்னா ஸ்துதி வித்யா வந்து அது எல்லாம் இதுலயே வருது நமக்கு மொபைல்ல போட்டு பார்க்கும்போது. சோ நான் அதுல போட்டு பார்த்து அந்த கருத்தை வந்து எழுதி மட்டும் வச்சேன் சும்மா. அது மட்டும் ஏன்னா அது பிரிச்சோம்னு சொன்னா அந்த எழுதும் போது பார்த்தா எல்லாம் ஒரு ஒரு அக்ஷரமா இருக்கு. மீனிங் கொடுக்கறது பார்க்கும்போது அவங்க அழகா பிரிச்சு பிரிச்சு அந்த அந்த அக்ஷரத்தை சேர்த்து அதுக்கப்புறம் பிரிச்சு அதுக்கான பொருள் எல்லாம் கொடுத்திருந்தாங்க. பட் நான் கருத்தை மட்டும் சொல்லிடுறேன் அந்த பாடலுக்கு. சில வந்து அவர் சொல்றாரு, ஏ பகவான், நீங்க வந்து இந்த மோட்ச மார்க்கம் உங்களுடைய நீங்க சொல்லியிருக்கீங்க இல்லையா, இந்த மோட்ச மார்க்கம் அப்படிப்பட்ட ஜீவன்களுக்கு தான் கிடைக்கும். யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாருக்கு வந்து புண்ணிய பந்தமாயிருக்கோ, யாரு வந்து அந்த பகவான் கிரியில வந்து மோட்ச மார்க்கத்துல இது பண்ணி முன்னாடி, அதாவது மோட்ச மார்க்கத்தை நோக்கி புண்ணிய பந்தத்துக்கு காரணமா இருக்கிற அந்த கிரி உன்முக அதுல வந்து அதை நோக்கி நகர ஆரம்பிச்சிருக்காங்களோ, செயல்பட ஆரம்பிச்சிருக்காங்களோ, இல்லைன்னு சொன்னா முன்னாடியே புண்ணியம் பந்தம் பண்ணி இப்ப புண்ணிய பாதையில நகர்றாங்களோ இல்ல முன்னாடியே புண்ணிய பந்தம் பண்ணியிருந்தாவோ அவங்களுக்கு தான் வந்து இந்த மோட்ச மார்க்கம் வந்து அடைய முடியும் அப்படிங்கிறதும். அதுக்கப்புறம் சமோசரணத்துல வந்து அவருடைய நாலு முகம், 4 பக்கம் முகம் தெரியுது இல்லையா, உங்களுடைய முகம் வந்து 4 பக்கமும் தெரியுது. உங்களுடைய கேவல ஞானம் வந்து பூர்ணமானதா இருக்கு. சம்சாரத்துல இருக்கிற வந்து பாத்தீங்கன்னா எல்லா பதார்த்தத்தையும் நீங்க வந்து ஒரே நேரத்துல தெரிஞ்சிட்டு இருக்கீங்க எப்படி இருந்தாலுமே. ஆனா நீங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றீங்க அப்படின்னு சொன்னா, மம்தா பாவஸ் உங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா மமதா பாவத்தோட கூடிய மோக பரிணாமம் உங்ககிட்ட இல்லவே இல்லை அப்படிங்கிறது. அப்படி இருந்தா கூட சம்சார சம்பந்தமான நிறைய விஷயம் உங்களுக்கு வந்து பெரிய பெரிய அந்த வியாதி எல்லாம் வந்து உங்களை இது பண்ணும்பொழுது என்ன ஆயிடுதுன்னா நஷ்டம் அடைஞ்சிடுது. என்னுடைய ஹே பிரபு, நேரடி எனக்கு கூட நீங்க வந்து என்ன பண்ணுங்க, இந்த ஜன்ம மரண வடிவ ரோகத்தை வந்து
நஷ்டம் பண்ணிடுங்க அப்படிங்கறதுதான் இந்த ஸ்லோகத்துக்கு, ஸ்துதி வித்யால இந்த ஸ்லோகத்துக்கான கருத்தா வந்து இருக்கு. இது பூரா வெறும் ஒரு அக்ஷரம் தான், இதுக்குள்ள எவ்வளவு அர்த்தம். சோ அந்த ஆச்சாரியருக்குள்ள எவ்வளவு ஞானம் இருந்திருக்கும், என்ன மாதிரி பாவனை இருந்திருக்கும். இத்தனைக்கும் சித்தாந்த ஆச்சாரியர் வந்து தர்க்கம் பண்ணக்குள்ள சிறந்தவர் அவரு. அப்படி இருந்தும் கூட சோ எப்படி அவர் வந்து பக்தியில மூழ்கும் போது என்ன மாதிரி பாவனைய வெளிப்படுத்துறாரு அப்படிங்கறத அவர் வந்து இங்க வந்து பேசுறதுக்கு எடுத்துக்கிறார். ஏன்னா இவருமே வந்து அவருடைய பாவனை தான் இந்த காவியத்துல பக்தி சம்பந்தப்பட்டதா. அவருமே வந்து இந்த காவியத்துல அவர் வந்து அவருடைய பாவனையை தான் இங்க வச்சிருக்காரு. 4 விஷயமா சொல்லி அவருடைய பாவனையை பக்தி பண்ணும்போது வச்சிருக்காரு. அதுக்கு பக்தி பண்ற யாரெல்லாம் பண்ணிருக்காங்க அப்படிங்கும்போது சம்பந்தப்பட்ட ஆச்சாரியர் பத்தி இவர் வந்து பேசுறாரு. சோ எப்படி வந்து அவங்க வந்து அதுல பக்தி பண்றாங்க, இந்த மாதிரி ஒரு அக்ஷரத்திலேயே கூட அவங்களால எப்படி அந்த ஸ்துதிய கவிதையை அவங்க வந்து எழுதியிருக்காங்க அப்படிங்கறதான். ஏன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து ஆத்திய கவி. சமஸ்கிருதத்துல வந்து பாத்தீங்கன்னா முதல்ல இவருடைய கவிதை தான் சமஸ்கிருதத்துல பக்தி. இதுல பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா சமஸ்கிருதத்துல இவர் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு அந்த கவிதைகளை இவர் தான் வந்து முதன்மையானதா இருக்கு. முதலாவது ஆரம்பிச்சது இவர் தான். இவரை வந்து ஆத்திய கவி அப்படிங்கிறதையும், இவரை ஆத்திய கவி அப்படின்னு அவரை வந்து சொல்றாங்க. சோ வந்து அதுல வந்து அதே மாதிரி அதே ஸ்துதி வித்யால வந்து பாத்தீங்கன்னா சாந்திநாத சுவாமியுடைய ஸ்துதி வருது. அதுலயுமே அவர் வந்து இத பத்தி பேசுறாரு. இத பத்தி ஏன் நீங்க வந்து அதாவது சித்தரானதுன்னமோ இங்க, ஆனா நீங்க போய் எங்க போய் உட்கார்ந்து இருக்கீங்க, சித்தலோகத்துல போய் உட்கார்ந்து இருக்கீங்க. ஏன் வந்து எதனால காரணம் பார்த்தோம்னா நல்ல நமக்கு வந்து அது என்ன சொல்றது, பிரத்யக்ஷமா இல்ல ஸ்பஷ்டமா நமக்கு இதுல இருந்து நம்ம வந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற போது அதுக்கு ரீசன் சொல்றேன். எதனால நீங்க போயிருக்கீங்கிறது எனக்கு ஸ்பஷ்டமா தெரியுது அப்படிங்கிற மாதிரி ஆச்சாரியர் சொல்றாரு. ஆச்சாரியர் சொல்றாரு சொல்லி இவருமே வந்து அதுல வந்து விளக்கம் கொடுக்கிறார். சோ எங்கன்னா பாத்தீங்க அப்படின்னு சொன்னோம். சோ இந்த மத்தியம லோகத்துல பார்க்கும்போது, இந்த சம்சாரத்துல பார்க்கும்போது இங்க ஜனங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு சொன்னா, இந்த சம்சாரத்துல இருக்க எல்லா உயிருமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் சோகத்தோட இருக்கு, சோக கடல்ல இருக்கு, துக்கப்பட்டுட்டு இருக்கு. எல்லாரும் சுத்தி இருக்கவங்க அத்தனை பேர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, சோக கடல்ல துக்கத்துல இருக்காங்க. ஆனா பகவான் எப்படி இருக்காரு, அனந்த சுகத்தோட அனந்த இதோட இருக்காரு, ஞானத்தோட இருக்காரு, அனந்த சுகத்தோட இருக்காரு அவரு. அப்படி இருக்கும்போது இங்கேயே இருந்தாங்கன்னு சொன்னோம். அப்ப என்ன இங்க சுத்தி இருக்கவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க, எல்லாரும் ஒரே துக்க கடல்ல தான் இருக்காங்க. இந்த இதுல வந்து சோக கடல்ல இருந்துட்டே இருக்காங்க. ஏதோ ஒரு காரணம், 1000 காரணம் அந்த சோகத்துக்கும் துக்கத்துக்கும் அவ்வளவு கணக்கான காரணம் இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் இவ்வளவு விஷயம் இருக்கு சோகப்படுறதுக்கும் துக்கப்படுறதுக்கும். என் பையனுக்கு இது ஆயிடக்கூடாது, மருமகளுக்கு ஆயிடக்கூடாது, உடம்புக்கு வந்துடக்கூடாது, ஆக்சிடென்ட் ஆகக்கூடாது, இது கிடைக்கணும் அது கிடைக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயம் ஒவ்வொருத்தர் மனசுலயும் ஓடிட்டே இருக்கு. ஒவ்வொருத்தரும் சோகத்திலையும் துக்கத்திலையும் மூழ்கி போயிருக்காங்க. அந்த மாதிரி இது இருக்காங்க. சோ அதனால வந்து இப்ப என்ன பண்றாரு பகவான் வந்து, ஏன்னா நீங்க ஏன் மேல போயிட்டீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க மேல போனீங்கன்னாதான் இந்த சம்சார துக்கங்கிற சம்சார துக்க கடல்ல இருந்து யாரெல்லாம் துக்கப்பட்டுட்டு இருக்காங்களோ அப்படி துக்கப்படுறவங்கள வந்து நீங்க அங்க இருந்து மேல கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னா, நீங்க எங்க இருந்தா மேல கொண்டு வர முடியும். நீங்க மேல இருந்தாதான் இங்க சம்சார துக்க கடல்ல மூழ்கி இருக்கவங்கள அந்த சம்சார சாகரத்துல இருந்து, அந்த துக்க கடல்ல இருந்து அவங்கள வந்து நீங்க வெளியே இழுக்க முடியும். அதுக்காக தான் நீங்க மேல போய் உட்கார்ந்துருக்கீங்க. இல்லைன்னா கீழே கூட போயிருக்கலாம். எல்லா இடமும் தனுவாத மலை இருக்கு, எல்லாத்துக்குமே உச்சி இருக்கு. எங்கெங்கெல்லாம் லோகாகாச பிரகதிசக்கோ எந்த பக்கம்னா போய் உட்கார்ந்துருக்கலாம் நீங்க. இல்ல ஏன் நீங்க போய் மேல போய் உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னா, நீங்க போய் உட்கார்ந்துருக்கிறதுக்கு காரணம் என்ன, இந்த சம்சாரத்துல எல்லாரும் எப்படி இருக்காங்க, எல்லாம் துக்க கடல்ல இருக்காங்க, ஒரே சோக கடல்ல இருக்காங்க. சோ அவங்கள அந்த கடல்ல இருந்து வெளியில கொண்டு வரணும்னு சொன்னா, அவங்கள அங்க இருந்து மேல கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னா, நீங்க மேல இருந்தாதான் நீங்க அவங்களை மேல இழுக்க முடியும். ஏன் இப்ப யாராவது வந்து நீங்க சாதாரணமா கூட பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, யாராவது வந்து ஒரு தண்ணியில ஒரு இதுல எங்கேயாவது விழுந்துட்டாங்க அப்படின்னா கூட அவங்க அந்த கரையை ஒட்டி அந்த கரைக்கு மேல இருந்தாதான் அவங்களால அந்த யார் தண்ணியில விழுந்தாங்களோ அவங்கள வந்து மேல இழுக்க முடியும். சோ அதே இடத்துல இருந்தாவோ இல்ல கீழே இருந்தாவோ அவங்களால வந்து அவங்கள கரைக்கு வெளியில கொண்டு வர முடியாது. சோ அதனாலதான் வந்து பகவான் வந்து என்ன பண்றாரு, மேல இருக்காரு. எப்படி வந்து ஒரு வெள்ளம் வந்துருச்சு, ஒரு மழை ஜாஸ்தி ஆச்சு, வெள்ளம் ஆயிடுச்சு, நிறைய வீடெல்லாம் அடிச்சிட்டு போகுது.
ஜனங்கள்லாம் கூட அதுல வந்து இது பண்ண வெள்ளத்துல அடிச்சுட்டு போற மாதிரி எல்லாம் இருந்ததுன்னு சொன்னா கவர்மெண்ட்லாம் என்ன பண்றாங்க, அந்த இடத்துக்கு வந்து ஹெலிகாப்டர்ஸ் அனுப்புறாங்க, அதுல கயிறு கட்டி விடுறாங்க. சோ அந்த கயிறு விட்டுட்டு மேல இருந்து அந்த ஹெலிகாப்டர்ல இருந்து அனௌன்ஸ் பண்றாங்க, கயிறு தொங்குது, ரொம்ப இதுவா இருக்குங்க, அதை பிடிச்சிட்டு மேல வாங்க மத்ததெல்லாம் ஹெல்ப் பண்றதெல்லாம் சோ மேல இருந்து பண்றாங்க. அதே மாதிரிதான் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பகவானும் வந்து அந்த மாதிரி துக்கத்துல மூழ்கி இருக்க இந்த ஜீவன்களை மேல கொண்டு வர்றதுக்காக என்ன பண்றாங்க, அவங்க வந்து மேல சித்த நிலை அடைஞ்சதுக்கு அப்புறமா மேல போய் உச்சியில இருக்காங்க அப்படிங்கறதான். சோ ஊர்தவகமன் வந்து சாதாரணமா சொன்னோம் அப்படின்னா கூட அது சுபாவமானது அப்படின்னா கூட அவரு அது சுபாவம் அப்படிங்கிற மாதிரி அதை அவரு லைட்டா எடுத்துக்கல. சோ அதுக்கு ஒரு கற்பனை பண்றாரு, அதுக்கு ஒரு ரீசன் தேடுறாரு, ஏன் வந்து பகவான் வந்து உச்சியில இருக்கிறாரு அப்படிங்கிறதுக்கு. சோ அதுக்கு அவர் வந்து அந்த மாதிரி பாவனை பண்றான். இங்க சுத்தி எல்லாரும் வந்து சோக கடல்ல இருக்காங்க, சோ அவங்கள மேல கரையேத்துறதுக்கோசம் தான் நீங்க மேல போய் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி. சோ எப்படிலாம் அவங்க வந்து பக்தி பண்றாங்க, எவ்வளவு எளிமையா அவங்க வந்து ஸ்துதி பண்றாங்க, எவ்வளவு எளிமையா அவங்க வந்து பக்தி சோ அவங்களுக்கு எவ்வளவு ஞானம் இருக்கு, எவ்வளவு தர்க்க ஞானம் இருக்கு, எவ்வளவு சித்தாந்த ஞானம் இருக்கு, எவ்வளவு இது படிக்கிறாங்க, அத்தனையும் அவங்களுக்கு தெரியுது. இருந்தா கூட அதை வந்து வெறும் தத்துவமா அதுல வெறும் ஒரு வரி சொல்லிட்டு போகல. அவங்களுக்கு சுபாவமா ஊர்தவகமன் தான் அவங்களுக்கு அப்படி சுபாவசை அப்படின்ட்டு படிச்சுட்டு போல யோசிக்கிறாங்க. பக்தி பண்ணும் பொழுது, பக்தி ஸ்துதி செய்யும் பொழுது யோசிக்கிறாங்க, எளிமையா யோசிக்கிறாங்க, வேற தாட் ப்ராசஸ் திங்க் பண்றாங்க, பாவனை பண்றாங்க. அது மூலியமா பகவானோட கனெக்ட் ஆகுறதுக்கு எத்தனை விதமா அவங்களா வந்து முயற்சி பண்றாங்க அப்படிங்கறதான். சோ அதனாலதான் வந்து அந்த மாதிரி வந்து சொல்றாரு. சோ இந்த மாதிரி அப்ப வந்து இந்த மாதிரி பண்ணும் பொழுது பார்த்தோம்னு சொன்னா பாவனாத்மக பட்சம் வந்து நமக்கு திடமாச்சின்னு சொன்னா அந்த மாதிரி நோக்கு, பாவனாத்மக் நோக்கு வந்து நமக்கு வந்து திடமா ஆகணும் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி நிறைய சிந்தனை பண்ணும்போதுதான் நம்மளால நம்மளுடைய பாவனாத்மக் திடம் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதான். சோ எவ்வளவுக்கு எவ்வளவுக்கு நம்ம பாவனாத்மக் திடமா வருமோ, பாவனாவில நம்ம திடமாறமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து பகவானோட நம்மள வந்து இணைச்சிக்க முடியும் அப்படிங்கறதும். சோ அரகந்த பகவான் எல்லாம் பார்க்கும்போது இப்பதான் வந்து மத்ததுக்கும் சொல்றாரு. சோ முதல்ல வந்து அதை ஆரம்பிச்சாரு இது பக்தி பண்றதுக்கு, அதனுடைய இது என்ன, அந்த இதெல்லாம் நிவாரணம் ஆகுது அப்படி இதை பத்தி எல்லாம் இதுல பேசுறாரு. சோ அந்த மாதிரி இந்த மாதிரி பாவனையும் நமக்கு வந்து நம்முடைய பாவனை வந்து இந்த மாதிரி திடமானதா இருக்கணும் அப்படிங்கறதான். ஏன்னா வந்து அவர் ஒண்ணும் பண்ண மாட்டாரு, சித்தாந்தம் படிச்சுட்டு அவர் வந்து எங்க காப்பாத்த போறாரு, அவர் காப்பாத்தலாம் மாட்டாரு, அவர் பாட்டு கை மேல கை கட்டிட்டு உட்கார்ந்துட்டாரு, அவர் பாட்டு உட்கார்ந்து தவம் பண்ணிட்டு இருக்காரு, அந்த மாதிரி சிந்தனை போச்சுன்னா நம்ம வந்து பகவானை நினைக்கிறதுக்கோ இல்ல பகவானோட கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கான முயற்சியோ அந்த மாதிரி எண்ணமும் நமக்கு வந்து வரவே வராது. ரொம்ப யோசிச்சுன்னு சொன்னா ரொம்ப புத்திசாலித்தனமா யோசிக்கிறோம், ரொம்ப சித்தாந்தம் படிச்சு வெறும் நிச்சயத்துல அதே மாதிரி யோசிச்சோம்னு சொன்னா நம்மளால பகவானோட கனெக்ட் பண்ணிக்க முடியாது. சோ நம்ம பகவானோட கனெக்ட் பண்ணிக்கணும்னு சொன்னா பக்தி பண்ணாதான் நம்மளால வந்து பகவானோட கனெக்ட் பண்ணிக்க முடியும். சோ பக்தி பண்ணணும்னு சொன்னா வெறும் நிச்சயத்துல பாத்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா நம்மளால கனெக்ட் பண்ணிக்க முடியாது அப்படிங்கறதான். சோ அதுல வந்து என்ன சொல்றாரு, முதல் லைன்ல பேசும்போது அவர் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா நஷ்ட அஷ்ட கர்ம ரிப்பு பாதத்தே நமோஸ்து. பகவான் என்ன பண்ணிருக்காரு, அரகந்த பகவான் 8 கர்மங்கள் அப்படிங்கிற பகைவனை வந்து நஷ்டம் பண்ணிட்டார். சோ அதனால பகவான் உங்களுக்கு நமோஸ்து பண்றேன். ஏன் நமோஸ்து பண்றேன், நானும் அந்த 8 கர்மங்களை நாம் என்ன பண்ணோம், நஷ்டம் பண்ணும். ஏன் நஷ்டம் பண்ணும், ஏன்னா எனக்கு அந்த கர்ம பகைவன் என்னை எப்பவும் எனக்கு என்ன பண்றான், பாதகம் பண்ணிக்கிட்டே இருக்கான். கர்மரிப்பு பாதகம். சோ பாதனை நமக்கு வேதனை கொடுத்துட்டே இருக்கான், துக்கம் கொடுத்துட்டே இருக்கான். அப்படிங்கறதுனால நானும் வந்து அந்த அஷ்ட கர்மத்தை நஷ்டம் பண்றதுக்காக நானும் உங்களுக்கு வந்து நமோஸ்து பண்றேன் அப்படிங்கறதுதான் முதல் வரி. அடுத்ததுல பார்த்தோம் அப்படின்னா ஸ்வர்கா அப்பவர்க சுகதாய தே நமோஸ்து. சோ பகவான் எப்படிப்பட்டா இருக்காரு, ஸ்வர்க்கத்தை தரக்கூடியவரா, அப்பவர்க்கத்துக்கு அனுப்பக்கூடியவரா, சுகதாயம் சுகதாயக்கா சுகத்தை கொடுக்கக்கூடியவரா இருக்கிறார். அப்படி பகவானுக்கு நான் நமோஸ்து பண்றேன் அப்படின்னு சொல்லி மகராஜ் வந்து சொல்றாரு. சோ அவர் வந்து இங்க ஸ்வர்க்கம் எல்லாமே பகவான் வந்து எல்லாமே பார்த்துட்டாரு. ஸ்வர்க்கமும் அடைஞ்சிருக்காரு, அப்பவர்க்கமும் அடைஞ்சிட்டாரு. அபவர்க்கம் சொன்னா மோட்சம் அடையாது. சோ அதையும் அவர் அடைஞ்சிட்டாரு, சுகமாவும் இருக்காரு அவரு. சோ அதனால வந்து நானும் அதை அடையும் பொருட்டு உங்களுக்கு வந்து உங்களை நமோஸ்து பண்றது மூலியமா நானும் அதை வந்து அடையணும் அப்படிங்கறத.
சோ சம்சார உயிர்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பக்தி பண்ணும் பொழுது உங்களுக்கு வந்து ஏன்னா இந்த நரகத்திரியன் சகதியெல்லாம் வந்து எனக்கு வந்து முக்தி கிடைக்கணும், எனக்கும் வந்து நானும் ஸ்வர்க்கத்துக்கு போகணும், மோட்சம் கிடைக்கணும், அதனால வந்து உங்களை வந்து நமோஸ்து பண்றேன் அப்படிங்கிறதா பாவனை வைக்கிறார். அடுத்ததுல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா விஸ்வைக்க கீர்த்தி குணநாய தே நமோஸ்து. சோ உலகம் முழுமை விஸ்வைக்க கீர்த்தி. சோ வந்து உங்களுடைய கீர்த்தி அதனால வந்து என்ன ஆகுதுன்னா எல்லாருமே வந்து உலகத்திலேயே பார்த்தோம்னு சொன்னா உங்களுடைய கீர்த்தி உங்களுடைய புகழ் தான் அந்த மாதிரி தனியான புகழா இருக்கு. ஏன்னு சொன்னா கீர்த்தியில வந்து கிடைக்குது அப்படின்னு சொன்னா நீங்க அந்த குணத்தோட நாயகரா இருக்கீங்க. கீர்த்தி தரக்கூடிய குணங்களுக்கான நாயகனா தலைவனா நீங்க வந்து இருக்கீங்க அப்படிங்கறதா. ஏன்னா உங்களுக்கு வந்து மத்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா மத்தவங்க எல்லாம் கீர்த்தி பண்ணும்பொழுது அவங்க வந்து இல்ல 2 காரணத்தால கீர்த்தி கிடைக்க முடியும். ஒண்ணு உங்க குணங்கள் காரணமா உங்களுக்கு புகழ் கிடைக்கிறது. இல்லைன்னு சொன்னா மத்தவங்களுக்கு வந்து அதை பத்தி தெரியாம மத்தவங்களுடைய அஞ்ஞானத்தினால இல்ல மத்தவங்களுடைய தோஷத்தினாலயும் புரியாம கூட வந்து பாராட்டுறதெல்லாம் இருக்கிறதா இருக்கு. சோ அந்த மாதிரியும் கிடைக்கலாம். ஆனா உங்களுக்கான கீர்த்தி எப்படி கிடைக்குதுன்னா நீங்க குணங்களுடைய நாயகனா இருக்கீங்க. உங்க குணம் காரணமா உங்களுக்கு வந்து என்ன கிடைக்குது, கீர்த்தி அது குணம் காரணமா உங்களுக்கு கீர்த்தி வந்து கிடைக்குது அப்படிங்கறதா. சோ அதனால வந்து மத்தவங்க சும்மா பரப்பி விடுவாங்க இவங்களுக்கு அவ்வளவு இது இல்லைன்னு. சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த கீர்த்தி கிடைக்கிறதுக்கு இவர் வந்து 2 விதமா சொல்றாரு. ஒண்ணு வந்து அவங்க சொந்தமா அவங்களுடைய குணம் காரணமா அடையிறது ஒண்ணு, இன்னொன்னு வந்து மத்த ரீசனுக்காக கூட வந்து புகழ் கிடைக்க முடியும். மத்தவங்களுடைய தவறுதலால கூட சிலருக்கு வந்து அவங்களுக்கு அதுக்கான தகுதியோ அந்த இதுவே இல்லைன்னா கூட சில சம்டைம்ஸ் அந்த மாதிரி கிடைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற போது. ஆனா உங்களுக்கு கிடைச்ச கீர்த்தி வந்து சொன்னா உங்க குணம் காரணமா தான் உங்களுக்கு வந்து கீர்த்தி கிடைச்சிருக்கு. அதனால வந்து உங்களை வந்து நான் வந்து ஆஹ் நமோஸ்து பண்றேன் அப்படின்னு சொல்றேன். சோ 4வது லைன்ல வந்து மகராஜ் என்ன சொல்றாருன்னா விக்ன அந்தராய விதிவாரா. சோ விக்னம் அந்தராயத்திலே அந்தராய கர்மம். சோ அது காரணமா அந்த இதை வந்து என்ன பண்றாரு, நிவாரக் பண்றாரு அவரு. அது வந்து போக்குறாரு அவர் இல்லையா. சோ அந்தராய கர்மத்தை வந்து தடுத்து நிறுத்துறாரு விதிவாரக். சோ அந்த இதுவை தடுத்து நிறுத்திடுறார். அதனால வந்து உங்களுக்கு வந்து நான் நமோஸ்து பண்றேன். எது விக்னம் பண்ண முடியும், அந்தராய கர்மம் தான் விக்னம் பண்ண முடியும். சோ அந்தராய கர்மத்தை அவர் என்ன பண்ணிடுறாரு, தடுத்து நிறுத்திடுறார். பகவானே அப்படிப்பட்ட பகவானே உங்களுக்கு வந்து நமஸ்காரம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மகராஜ் வந்து பகவான நமஸ்காரம் பண்றதுக்கான காரணமா என்ன அவரு ஆல்ரெடி பண்றதுலாம் கூட அவருடைய குணங்கள்ல தான் போற்றி போற்றிதான் நமஸ்காரம் பண்ணிட்டு வர்றாரு இத்தனை காத்தையிலும். இப்போ வந்து கடைசி ஆக ஆக இன்னும் கொஞ்சம் தீவிரமா அது வந்து அந்த குணங்களை இன்னும் ஸ்பஷ்டமா பண்ணிக்கிறதுக்கு ஏதாவது எந்த குணம் வந்து நான் வந்து அடையணும் அதை வச்சு, அதாவது அவரு வந்து மகராஜ் வந்து தன்னை வச்சு பேசுறாரு. சோ அவரு வந்து என்ன இலக்கு இருக்கோ அவருக்கு அந்த இலக்கை வந்து ஆல்ரெடி வந்து பகவான் வந்து அடைஞ்சிட்டாரு அவர். சோ அதை வந்து இது பண்ணி பக்தி பண்றதுக்கு அந்த காவியத்தை சொல்றாரு. சோ நமக்குமே வந்து அதுதான் இலக்கு அப்படிங்கிற பொழுது அப்ப அடைஞ்சது யார் நம்மளுடைய இலக்கை அடைஞ்சிட்டாங்களோ அப்படிப்பட்ட பகவானுக்கு நம்ம நமஸ்து பண்றதுதான் நம்மளுடைய இதுவா இருக்கும். அதுதான் நம்ம வந்து அந்த மாதிரி பக்தி பண்ணும்போதுதான் நம்மளாலையும் இலக்கையும் நம்மளால அடைய முடியும் அப்படிங்கிறோம். சோ அந்தராயத்தை நீங்க வந்து ஜெயிச்சிட்டீங்க, தடுத்துட்டீங்கன்னு சொல்றாரு. சோ ஏன்னு சொன்னா அவர் வந்து அந்தராய கர்ம 4 இந்த கர்மத்துல அவர் வந்து அந்தராய கர்மத்தை ஜெயிச்சுறாரு. சோ அந்த அனந்த ஞானத்தோட அவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதனால என்ன கிடைக்கிறதுனா அனந்த தான லப்தி வந்து கூடவே கிடைக்குது. அனந்த ஞானத்தோட அவருக்கு என்ன கிடைக்குது, அவருக்கு அனந்த தான லப்தியும் அவருக்கு வந்து கிடைக்குது. 9 லப்தி சொல்றோம் இல்லையா. சோ அதுல வந்து இவருக்கு இதுல தான லப்தியும் ஒண்ணு வந்து கிடைக்குது அப்படிங்கதான். சோ எதனால அப்படின்னு சொன்னா அனந்த பிராணிகளுக்கு அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா முன்னாடி பாவனை பண்ணிருக்காரு எல்லா உயிர்களுக்கும் உபகாரம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. அந்த பாவனை காரணமா தான் இன்னைக்கு தீர்த்தங்கள் ஆயிருக்காரு. அப்ப இந்த கர்மத்தை அந்தராய கர்மத்தை ஜெயிச்சது மூலியமா அவர் என்ன பண்றாரு, என்னைக்கும் சித்த நிலையை அடைஞ்சதுக்கு அப்புறமும் அவர் வந்து என்ன பண்றாரு, எல்லா உயிர்களுக்கும் உபகாரம் பண்ணிட்டே இருக்காரு அப்படிங்கறதான். சித்தனா ஆனதுக்கு அப்புறம் கூட பகவான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மீது உபகாரம் பண்ணிட்டே இருக்காரு அப்படிங்கறதான் இன்னைக்கும் செஞ்சிட்டு இருக்காரு. சோ அனந்த உயிர்கள் சித்தகதி அடைஞ்சிருக்கு, அனந்த சித்தர்கள் இருக்காங்க அப்படிங்கிற போது என்னைக்குமே அவங்களுடைய உபகாரம் நமக்கு வந்து
கிடைச்சிட்டு கொடுத்துட்டு அவங்க வந்து கொடுத்துட்டே இருக்காங்க. நமக்கு கிடைச்சிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னா நாம எப்ப அதை எடுத்துக்கிறோமோ அப்பதான் நமக்கு கிடைச்சுதான் ஆகும். ஆனா கொடுக்கறது என்னவோ அவங்க வந்து உபகாரம் செஞ்சுட்டே இது இருக்காங்க. எல்லா உயிருக்கும் உபகாரம் இன்னைக்கும் வந்து அவங்க செஞ்சுட்டே தான் இருக்காங்க அப்படிங்கறதான். சோ நீங்க வேற ஒண்ணுமே பண்ண வேணாம். நீங்க நமஸ்காரம் பண்ணிட்டே போங்க. அந்த உபகாரம் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டே இருக்கும். அவருக்கு பண்ணிட்டு இருக்க அந்த உபகாரம் உங்களை தானாவே வந்தடையும் அப்படிங்கறதான். நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான். நமஸ்காரம் பண்ணிக்கிட்டே போகணும் அப்படிங்கறதான். சோ அந்த மாதிரி நமஸ்காரம் பண்ணும் பொழுது இப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா கர்மம் இருக்கு இல்லையா? சோ அந்த கர்மம் வந்து என்ன ஆகுதுன்னா கர்மத்தோட அந்த இது வந்து ஆஹ் இது உதிர்ந்து போகுது. கர்மத்தோட இது கர்மம் உதிர்ந்து போகுது, நிர்ஜரை ஆகுது. சோ அப்ப அது காரணமா கர்மம் அந்த மாதிரி உதிரதுனால உங்களுக்கு கஷாய பாவம் கூட உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா அதுவுமே உங்களுக்கு வந்து நிர்ஜர ஆயிடுது. அப்ப வந்து உங்களுக்கு வந்து ஆத்மா வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நிர்மலமா ஆக முடியும் அப்படிங்கறதான். சோ எதனால நீங்க பக்தி பண்ண சோ பண்ணும்போது அப்ப உங்களுக்கு அது வந்து அந்த பக்தி காரணமா அந்த சித்த பகவானுடைய உபகாரம் உங்களுக்கு வந்து கிடைச்சிட்டே இருக்கு அப்படிங்கறதான். அதனால வந்து அவர் என்ன பண்றது எல்லாம் கொடுத்துட்டே இருக்காரு அவரு. ஆனா நாம வந்து எடுத்துக்கிறது இல்ல, நமக்கு எடுத்துக்க தெரியல அப்படிங்கறதான். சோ இந்த நாலுத்துல வந்து உங்களுக்கு ஒண்ணு வேணுமா இல்ல நாலு வேணுமானா கூட நீங்க ஒண்ண விரும்புனீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து நாலும் வந்து கண்டிப்பா கிடைக்க முடியும். எது மூலியமா கிடைக்கும்? நீங்க ஒண்ணும் செய்ய வேணாம். திருப்பி திருப்பி பகவானை வந்து நமஸ்காரம் பண்றதுனால மட்டுமே உங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து உங்களால கிடைக்க முடியும் அப்படிங்கறதான். சோ அந்த மாதிரி நமஸ்காரம் பண்ணும் பொழுது அப்ப அந்த ஊர்ஜா சக்தி பகவான் கிட்ட இருக்கிற அனந்த சக்தி இருக்கு இல்லையா? அது ஆட்டோமேட்டிக்கா தானாவே வந்து உங்களுக்கு உள்ள அது வந்து உங்களுக்கு டிரான்ஸ்பர் ஆக முடியும். எது மூலியமா? நீங்க பக்தி பண்றது மூலியமா பகவானுடைய சக்தி தானாவே உங்களுக்குள்ள அது டிரான்ஸ்பர் ஆக முடியும் அப்படிங்கறதான். அதனால ஞான உபயோகம் மட்டுமே பாத்தீங்கன்னு சொன்னா ஞானத்து மூலியமா நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பக்தியை விட்டுட்டு உங்களுக்கு வந்து ஞானத்து பாவம் மட்டும் இருந்தது, சித்தாந்த இது மட்டும் நீங்க என்ன படிச்சீங்களோ அது மட்டுமே உங்க மனசுல வந்து நிறுத்திக்கிட்டு அதுதான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி நீங்க ஏத்துக்கிட்டு நீங்க ஒரு மாதிரி அந்த 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 மாதிரி உங்க மனநிலை இருந்தது அப்படின்னு சொன்னா உங்களால வந்து பகவானுடைய உபகாரத்தை அடையவே முடியாது. உங்களால பக்தியும் பண்ண முடியாது அப்படிங்கறதான். ஞானியால வந்து பக்தி பாவனைக்கு வர முடியாது. ஏன்னா அவங்க படிக்கிறது பூரா சித்தாந்தம் படிக்கிறாங்க. அதுல வந்து எல்லாம் நிச்சயத்துல என்ன சொல்லியிருக்கோ அதை வந்து அப்படியே வந்து ஏத்துக்கிறாங்க. அப்ப வந்து அவங்களுக்கு வந்து பக்தி பண்ணுன்ற பாவமே அவங்களுக்கு வந்து வர்றது இல்ல. அவங்க என்ன பண்றாங்க? வெறும் தியானத்துல உட்காந்துப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவாங்களே தவிர அவங்களால பக்தி பண்ண முடியாது அப்படிங்கறதான். சோ பக்தி ஆகணும் அப்படின்னு பக்திமானா ஆகணும் அப்படின்னு சொன்னா பக்தி செய்யணும் அப்படின்னு சொன்னா இருக்கிற அந்த எப்ப பார்த்தாலும் அனலைஸ் பண்ணி ஒரு எல்லாத்துக்கும் ஒரு இதுவா இருக்குல்ல, எனக்கு எல்லாம் தெரியும், நான் பண்ணி பண்ணி இது இப்படி சொல்லுது, கர்மம் எப்படி சொல்லுது, அது அப்படி சொல்லுது அப்படின்னு அந்த அந்த மைண்ட் செட்லயே இல்லாம அந்த ஞானத்தை பத்த ஒதுக்கி வச்சீங்க அப்படின்னாதான் உங்களால வந்து பக்தி. ஆனானப்பட்ட சம்பந்தப்பட்ட ஆச்சாரியர் கூட பாத்தீங்கன்னா அவர் வந்து சித்தாந்த ஆச்சாரியர், ஒரு தார்க்கிக ஆச்சாரியர், ஒரு அப்படிப்பட்ட ஆச்சாரியர் கூட பாத்தீங்கன்னா அவர் இந்த மாதிரி பக்தி செய்யறாரு அப்படிங்கறதான். எப்படிலாம் அவர் வந்து பக்தி செய்யறாரு. சோ ஸ்துதி பண்ணும்போது சொல்றாரு சாந்திநாத பகவான், நீங்க வந்து இங்க சித்த நிலையோட நீங்க மேல போய் ஏன் இருக்கீங்க? ஏன்னா சொன்னா இந்த மாதிரி சோகத்துல இருக்கிறதுனால அவங்கள மேல வர்றதுக்கெல்லாம் கொண்டு வர்றதுக்காக நம்ம சித்தாந்திவாதி வந்து என்ன சொல்லிப்பாங்க? ஞானியா இருந்தா அவங்க அது வந்து சுபாவம் ஊர்தவகமன் சுபாவாத் அப்படின்னு சொல்லி தத்துவார்த்த சுத்துறது அப்படியே சொல்லிடலாம், அவ்வளவுதான். ஆனா அதுக்கப்புறம் அதை பார்த்து தோன்றதுக்கோ அதை பத்தி யோசிக்கிறதுக்கோ ஒண்ணுமே தோணல. நீங்க பகவானோட கனெக்டே ஆக மாட்டேங்கிறீங்க. ஆனா இவர் கனெக்ட் பண்றாரு. எது மூலியமா? பக்தி மூலியமா தான் கனெக்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. சோ அவரு அப்படி அவ்வளவு அவர் வந்து எத்தனை எழுதியிருக்காரு? ஸ்துதி வித்யா எழுதியிருக்காரு. சோ இதுலயே கூட உங்களுக்கு பாத்தீங்கன்னா பக்தியில கூட வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே சுயம்பு ஸ்தோத்திரம் படிக்கிறோம், அதுல எப்படி பக்தி பண்ணியிருக்காரு எல்லாமே பார்க்கிறோம். ஸ்துதி வித்யாவும் அந்த மாதிரி இருக்கு அவரது. சோ அந்த மாதிரி சதுர்விம்ச தீர்த்தங்கிறது இது கூட இருக்கு அதுல. சோ அந்த மாதிரி அவர் நிறைய அந்த மாதிரி பக்தி இது கூட அவர் வந்து பண்ணியிருக்கும் போது அதுலயுமே அவர் அந்த மாதிரி சொல்றாரு அப்படிங்கறதான். பக்தி பண்ணும்போது எப்படி வந்து தன்னுடைய தன்னுடைய அகத்தை நான் அப்படிங்கிறத என்னுடைய புத்தி அப்படிங்கிறத அதை கொஞ்சம் நம்ம வந்து அதுல இருந்து விலகி வந்தோம் அப்படின்னாதான் நம்மளால வந்து இன்னொருத்தருக்கு தலை வணங்குறதுக்கோ இன்னொருத்தருக்கு வினயம் பண்றதுக்கோ பக்தி பண்றதுக்கோ
அப்பதான் முடியும். எது வரைக்கும் எனக்கு அகம் இருக்கோ, எனக்குள்ள நான்கிற அந்த இது இருக்கோ, அது வரைக்கும் என்னால வந்து பக்தி பண்ண முடியாது எனக்கு அப்படிங்கிறாரு. சோ அதனால வந்து அதை விட்டாதான் உங்களால வந்து இதுல பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாரு. சோ இதுலயே மகராஜா வந்து பாத்தீங்கன்னா 2 ஸ்லோகத்துக்கு முன்னாடி சொல்றாரு, பகவானை வந்து பரம தாத்தான்னு சொல்ற, உங்களை மாதிரி தாத்தா வேற கிடையாது, என்ன மாதிரி யாச்சகம் வேற இல்ல அப்படிங்கலாம் சொல்றாரு. ஏன்னா அவர் கேட்காமயே கொடுக்குறாரு, எல்லாம் கொடுத்துட்டே இருக்காரு. சோ நான் தான் வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கறது அங்க இருக்காங்க. சோ பரமதாத்தா அப்படின்னு சொல்றோம். சோ ஏன்னு சொன்னா எல்லாமே கொடுக்குறாரு, அவர் எதுவுமே கொடுக்காமயே இல்லை, அத்தனையும் அவர் வந்து கொடுத்துட்டே இருக்காரு. ஆனா ஞானிக்கு வந்து பாத்தீங்கன்னா அத வந்து எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கறது அவங்களுக்கு வந்து தெரியறது இல்ல அப்படிங்கறதான். ஏன் அவரால வந்து பரமதாத்தாவா இருக்காரு அப்படின்னு சொன்னா, அவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்தராய கர்மம் நஷ்டமாயாச்சு இல்லையா? சோ 5 அந்தராய கர்மம் நம்ம சொல்றோம். தானம், லாபம், போகம், உபபோகம், வீரியம், அதெல்லாம் வந்து சொல்றோம். சோ அந்த அந்தராய கர்மம் நஷ்டம் அடைஞ்சதுனால அவருக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு போனா அது ஷாயிகமா ஆகுது இல்ல, கம்ப்ளீட்டா நஷ்டம் ஆயிடுச்சு அவருக்கு. சோ அப்ப அதுக்கு என்ன கிடைக்குது அவருக்குன்னா அனந்த தானம், அனந்த லாபம், அனந்த போகம், அனந்த சுகம், போகம், அனந்த உபபோகம். அதே மாதிரி அந்த வீரியத்துக்கு வந்து அனந்த சக்தி அவருக்கு வந்து கிடைக்குது உங்களுக்கு. சோ இந்த அனந்த தான சக்தி இருக்கு இல்லையா? சோ அது எப்படி வந்ததுன்னா இந்த அனந்த அந்தராய கர்மம் நஷ்டமானதுனால்தான் அவருக்கு வந்து அவர் பரமதாத்தாவா இருக்காரு. அவருக்குள்ள வந்து அந்த அனந்த தான் சக்தி அவருக்குள்ள வந்திருக்கு அப்படிங்கறதான். சோ அவர் வந்து எப்படி கொடுக்குறாரு, கொடுத்துட்டே இருக்காரு. எப்படி கொடுக்குறாரு, எல்லாம் நடந்துட்டே இருக்கு. நாம வந்து அதை எப்படி பாத்துக்கிறது, எப்படி பண்ண. சோ அதுதான் அவர் சொல்றாரு. அவருடைய அந்த யோக முத்ரா அவர் வந்து ஒரு பஞ்ச இதுல சொல்லி கொடுத்திருக்காரு. அருகம் இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அரகந்தர் சித்தருக்கு ஒரு போஸ் இருக்கு. அரகந்தர் சொன்னா 2 கையும் கூப்பி தலைக்கு மேல வச்சுட்டு நமோரிகம் தான் சொல்றது, ஓமரிகம் நம்ம சொல்லி சொல்றாருல. 5 முத்திரை சொல்றாருல பஞ்ச பரமேஸ்வரிக்கு எல்லாம். சோ அரகந்தருக்கு அது சித்தருக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 2 கை வந்து முன்னாடி பண்ணிட்டு கொஞ்சம் லேசா அந்த 2 உள்ளங்கையும் சேர்த்து வச்சுட்டு நான் அதே மாதிரிதான் ஓமருகம் நம்ம கொஞ்சம் நாழி பண்ணுவோம். சோ சித்த முதிரைங்கிறது அதுதான் இருக்கு. சித்த முதிரைக்கு என்ன பண்ணிருக்காங்க, கை வந்து முன்னாடி நீட்டி இது பண்றாங்க. சோ அந்த மாதிரி நீ பண்ணும் பொழுது அப்ப என்ன ஆகுன்னா நீங்க வந்து உங்களுக்குள்ள அப்ப வந்து அந்த பாவனை எப்படி இருக்கும்னா, எங்க இருக்காரு பகவான், சித்த லோகத்துல இருக்காரு. சோ நாம வந்து அந்த கையை இது பண்ணி சித்த பகவானை ஸ்மரண் பண்ணி அப்ப நீங்க என்ன மாதிரி பாவனை பண்ணா, ஹே சித்த பிரபு, உங்களுடைய அந்த அனந்த சக்தி என் கைகள்ல வருது, என் கைகளை அடையுது. ஏன்னா அவர் கொடுத்துட்டே இருக்காரு. அவர் இங்க கொடுக்கறது அங்க கொடுக்கல, உலகம் முழுக்கும் கொடுக்குறாரு, அத்தனை பேருக்கும் கொடுக்குறாரு, எப்பவும் கொடுத்துட்டு இருக்காரு. பரமதாத்தாவா இருக்காரு அவரு. சோ அவர் கொடுத்துட்டே இருக்கும்போது அந்த அந்த சக்தி அவருக்கான அந்த ஊர்ஜா சக்தி, பகவானுக்கான அந்த சக்தி. ஏன்னா அவருக்கு வந்து அனந்த சக்தி இருக்கு அவர்கிட்ட. ஏன்னா அவர் வந்து அந்த வீரிய அனந்தராயத்தை அவர் வந்து ஷயம் பண்ணிட்டாரு அவரு அது மூலியமா. சோ அத வந்து நான் என் கைகள்ல எனக்கு வந்து சேருது, என் கைகள் மூலியமா என்னுடைய இதயத்துக்குள் வருது. சோ அந்த மாதிரி பாவனை பண்ணும்போது சோ அப்ப நமக்கு என்ன ஆகும்னா அந்த மாதிரி நமக்குள்ள ஒரு சக்தி வந்து நம்மளால வந்து உணர முடியும் அப்படிங்கறதா. ஆனா நீங்க வந்து அங்க வந்து ஞானம் பக்கம் போயிட்டீங்க அப்படின்னு சொன்னா அப்போ வந்து நீங்க சொல்லணும், பகவான் எங்க அவர் பாட்டு சித்த லோகத்துல இருக்காரு, அவர் எங்க யாருக்கும் எதுவும் கொடுக்கறது இல்ல அப்படின்னு யோசிச்சீங்கன்னா உங்களால வந்து அந்த பகவானுடைய அந்த அனந்த சக்திய உங்களுக்குள்ள டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியாது. அந்த சக்தியை நீங்க அந்த ஊர்ஜா சக்தியை உங்களால அடைய முடியாது அப்படிங்கறதுதான். சோ அதே மாதிரி அரகந்த பகவான் கூட பாத்தீங்கன்னா அந்த போஸ்டர், அதாவது 2 கையும் தலைக்கு மேல கூப்பிடுற மாதிரி இருக்கு, அந்த இதுவும் இருக்கும். சோ அது கூட என்ன ஆகும், அது கூட எதுக்கு அப்படின்னு சொன்னா அந்த 2 கையும் வந்து அரகந்த பகவானை வந்து நீங்க தொடுற மாதிரி. எங்க இருக்காரு அரகந்த பகவான், ஆகாச பிரதேசத்துல. ஏன்னா விகாரம் பண்ணும்பொழுது ஆகாச பிரதேசத்துலதான் இருக்காரு. சோ அப்படி இருக்கும்போது உங்க கையால நீங்க வந்து அந்த மாதிரி பண்ணும்போது அரகந்த பகவான நீங்க உங்க கை மூலியமா ஸ்பரிசம் பண்றதா நீங்க வந்து பாவனை பண்றீங்க. அப்ப ஏன்னு சொன்னா அப்ப வந்து அவருடைய அந்த அரகந்த பகவானுடைய அந்த அவருடைய சக்தி உங்களுக்குள்ள அது இது பண்ண ஸ்பர்சன் பண்றது மூலியமா நீங்க கேட்கல, எங்க நான் எங்க இருக்கேன், நான் போய் எங்க அரகந்த பகவான தொடரும். இதுவுமே வந்து பாவனையில் தான் எல்லாமே. ஏன்னா அரகந்த பகவான் விகாரம் பண்ணும்போது ஆகாச பிரதேசத்தில் தான் இருக்காரு, சாக்ஷாத் பகவான் இருக்காரு, அங்கதான் இருக்காரு. அங்க அரகந்த பகவான் இருந்தாருன்னா அங்கதான் இருக்க முடியும். சோ அப்படி இருக்கும்போது நீங்க உங்களுடைய ஸ்மரண் பண்ணும்போது நீங்க அந்த மாதிரி தியானம் பண்ணும் பொழுது நீங்க அந்த அரகந்த பகவானை ஸ்மரண் பண்ணி ஸ்பர்சம் பண்ற மாதிரி பண்ணும் பொழுது அரகந்த பகவானுடைய ஊர்ஜ சக்தியும்
உங்களால வந்து அடைய முடியும் அப்படின்னு. ஏன்னா அவங்களுக்கு இருக்கிறது பூரா எல்லாமே வந்து ஷாயிக சக்தி எல்லாமே அவங்களுக்குலாம். ஏன்னா கர்மம் வந்து மொத்தமா அழிச்சிட்டாங்க அவங்க. சோ அதனால அந்த மாதிரி நீங்க அரகந்த பகவான் இது பண்ணும்போது சரி, சித்த பகவான் பண்ணும் பொழுதும் சரி, அந்த மாதிரி அவங்களுடைய அந்த அரகந்த பகவானுடைய சக்தியும் சித்த பகவானுடைய சக்தியும் உங்களுக்குள்ள நீங்க வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். சோ அதை விட்டுட்டு நான் வந்து எதுவுமே கேட்க மாட்டேன், யார்கிட்டயும் கேட்க மாட்டேன், அது கை நீட்டுறதெல்லாம் வந்து இதுவா, அதெல்லாம் ஒரு இதுவா, அந்த மாதிரிலாம் அந்த மாதிரி உங்களுக்கு ஞானத்து மூலியமா நீங்க வந்து யோசிச்சீங்க அப்படின்னு சொன்னா உங்களால வந்து பக்தி பண்ண முடியாது அப்படிங்கறதுதான். ஏன்னா பாவனை தான் வந்து பக்தி வந்து பண்ண முடியுமே தவிர நீங்க புத்தியால வந்து பக்தி வந்து பண்ண முடியாது அப்படிங்கறதுதான். ஏன்னா நமக்குள்ள இருக்கிற பெரிய குறைபாடு அதுதான். ஏன்னா நம்ம 4 புக்கு படிச்சோம், ஒரு 4 விஷயம் தெரிஞ்சுட்டோம்னு சொன்னா நம்ம வந்து அதை வந்து அப்படியே அதுதான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள ஒரு அது ஆழமா அந்த சம்ஸ்காரம் இறங்கிடுச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லாம் சொன்னாங்க அப்படின்னு சொன்னா அது ஏத்துக்கிறதுக்கே உங்களுக்கு வந்து முடியாம இருக்கு. உங்களுக்கு அது எப்படி பண்ண முடியும்? பகவான் கிட்ட எப்படி கேட்க முடியும்? என்ன பண்றது, இது பண்றது, கையை ஏன் நீட்டணும், இது ஏன் பண்ணும், எப்படி நான் எங்க உட்கார்ந்துருக்கேன், நான் எப்படி அரகந்த பகவானை ஸ்பரிசம் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் தோணும். இந்த மாதிரிலாம் வேற வேற மாதிரி தோணுச்சு அப்படின்னு சொன்னா உங்களால வந்து எப்பவுமே வந்து அரகந்த பகவான் எவ்வளவு உயர்ந்த ஸ்தானத்தை அடைஞ்சாரோ, எவ்வளவு உச்சி அடைஞ்சாரோ, எவ்வளவு மேல போனாரோ அந்த அந்த என்ன சொல்றது உயரத்தை வந்து நம்மளால வந்து அடையவே முடியாது. இந்த மாதிரிலாம் யோசனை பண்ணிட்டு இருந்தோம்னா நம்மளால அந்த உயரத்தை அடைய முடியாது அப்படிங்கிறது. ஏன்னு சொன்னா உங்களுக்கு வந்து ஏன்னா பாவனா விசேஷம் அப்படிப்பட்ட பாவனை மூலியமா தான் உங்களால வந்து அவ்வளவு நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க வந்து அவ்வளவு ஒன்றி போய் அந்த மாதிரி பக்தி பண்ணீங்கன்னு சொன்னீங்கன்னா அப்போ உங்களுக்கு வந்து அரகந்த பகவானே உங்களால தொட முடியும், சித்த பகவானுடைய சக்தியும் உங்க கைகள்ல வர முடியும் அப்படிங்கறதான். நீங்க ஞானத்துக்கு பின்னாடி பின்னாடி போனீங்கன்னு சொன்னா உங்களால எந்த உயர்வையும் அடைய முடியாது அப்படின்னு. அதை ஒட்டிதான் அவர் வந்து சொல்றாரு. அந்த அரகந்த முத்ரா சித்த முத்ரா எல்லாம் அதை ஒட்டிதான் வந்து அது அமைக்கப்பட்டது அப்படிங்கறதையும் அவர் சொல்றாரு. ஏன்னா அங்க அருகம் தியான யோகில வந்து பாத்தீங்கன்னா அந்த 5 முத்திரை இருக்கு, பஞ்சபரமேஷ்டிக்கான 5 முத்திரை இருக்கு. அந்த முதிரையில ஒவ்வொன்றுல 2 முதிரைக்கு மட்டும் இங்க பேசுறாரு ஆச்சாரியருக்கு போது எல்லாருக்குமே அந்த முதிரை இருக்கு. நீங்க தினம் ஒரு 10 நிமிஷம் பண்ணுங்க, உங்களுக்கு எவ்வளவு நீங்க ரெஃப்ரெஷ் ஆக முடியும். அது வந்து நீங்க எப்பதான் பண்ணணும் அப்படின்னு டைம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. எப்பெல்லாம் உங்களுக்கு ஃப்ரீ டைம் 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் கிடைக்குதோ, உங்களுக்கு எவ்வளவு டைம் கிடைக்குதோ அதை ஒட்டி நீங்க வந்து அந்த அருகம் தியானையோ பண்ண முடியும் அப்படிங்கறதா அவர் சொல்றதா இருக்கு. இதுல வந்து இந்த மாதிரி பக்தி பண்ணும் பொழுது அப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா ஆத்மா வந்து உங்களுக்கு வந்து நிர்மலமாகுது. அந்த மாதிரி நிர்மலமாகுது காரணமா அந்த இது வந்து உங்களுக்கு சமயத்துவம் அடையறதுக்கான காரணமாவும் அவ்வளவு விசுத்தி உங்களுக்கு வந்து கிடைக்க முடியும் பக்தி பண்ணும் பொழுது. பக்தியினுடைய பாவனை மூலியமா தான் நீங்க சமயத்தை கூட அடைய முடியும் அப்படிங்கறதா. அதனால்தான் பெரிய பெரிய ஆச்சாரியா எல்லாமே பக்தி பண்ணும்பொழுது இந்த மாதிரி அவங்க வந்து சொல்றாங்க அப்படின்னு சொன்னா அந்த மாதிரி சித்தலோகத்துல இருக்க வந்து பகவான் வந்து என்னுடைய கைகள்ல எப்படி வந்து சக்தியை கொடுக்க முடியும் அந்த மாதிரி எல்லாம் யோசிக்காம இருக்கணும். பாவனை வந்து அந்த மாதிரி பண்ணாதான் நம்மளால வந்து பகவானை நம்முடைய இதயத்துக்குள்ள கொண்டு வர முடியும். நமக்கு வந்து என்ன பண்ண முடியும், அந்த சக்தியை நமக்குள்ள கொண்டு வந்துக்க முடியும் அப்படிங்கிறான். நீங்க எங்க வந்து தர்க்கம் பண்ணியோ இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களால வந்து எதையும் அடைய முடியாது அப்படிங்கிறதாம். அந்த மாதிரி பண்ணும்போது நீங்க ஸ்பரிசம் தொடும் பொழுதோ இல்ல சக்தி வரும் பொழுதோ அப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து சாதா வேதனை கர்மம் வந்து விலகுது அப்படிங்கிறாரு. நீங்க அந்த மாதிரி பக்தி பண்ணும் பொழுது அப்ப சக்தி கிடைக்கும், அனந்த சக்தி உங்க கைகள் மூலியமா உங்களுக்குள்ள வந்தது அப்படின்னு சொன்னா சாதா வேதனை வந்து என்ன ஆகுது, விலகுது அப்படிங்கிறாங்க. அதுவும் விலகுறதும் ஒண்ணு இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னு சொன்னா அதனுடைய அது எவ்வளவு பிரபாவத்தோட இருக்கோ அந்த பிரபாவத்தை எதிர்கொள்றதுக்கான சக்தியும் உங்களுக்குள்ள வர முடியும் அப்படிங்கறதான். இது எல்லாமே உங்களுக்கு வந்து எதுல ஏற்பட முடியும்னா பக்தி மூலியம் தான் ஏற்பட முடியும் அப்படிங்கறதான். அதனால வந்து அதுல வந்து நீங்க அந்த மாதிரி பண்ணும்பொழுது உங்களுக்குள்ள ஏற்படுற ஒரு சந்தோஷம், ஒரு திருப்தி அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்க முடியும் அப்படிங்கிறது. அதனால இந்த 4 லைனை எப்பவுமே வந்து நீங்க திருப்பி திருப்பி நிறைய பேர் இந்த காவியத்தை வந்து திருப்பி திருப்பி படிக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க அப்படிங்கறதுதான். எப்ப வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இந்த காவியத்தை திருப்பி திருப்பி படிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் எப்ப தோணுனா அந்த காவியத்துல இருக்கிற அந்த உணர்வு அவங்க எந்தெந்த ஆச்சாரியர் எழுதினாங்களோ அந்த பாவனையினுடைய அந்த இதுவை வந்து உங்களால வந்து
புரிஞ்சுக்க முடியும். அதுல உங்களால வந்து சந்தோஷப்பட முடியும். இல்லைன்னு சொன்னா அது வெறும் சப்தமா தான் ஆயிடும் உங்களுக்கு. பாவனை இருந்தது அப்படின்னாதான் மகராஜ் கூட எழுதியிருக்காருன்னு சொன்னா தேன மோசு சொல்லி 4 லைன் எழுதும்போது அதை படிச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்குள்ள அது அப்படியே அந்த உருகிறதுக்கும் அந்த உள்ளுக்குள்ள போறதுக்கும் உங்களால எப்ப முடியும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு பக்தி இருந்ததுனாதான் அந்த மாதிரி அதை பண்ண முடியும் அப்படிங்கறத. எது வரைக்கும் அந்த பாவனாத்மக் இருக்கோ, எது வரைக்கும் நீங்க நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கீங்களோ, அது அப்ப வரைக்கும் உங்களுக்கு வந்து அது கிடைச்சிட்டே இருக்கும் அப்படிங்கறதுதான். அப்படி இல்லாம பகவான் வந்து ஒரு தடவை நமஸ்காரம் பண்ணோம், 2 தடவை பண்ணோம், 3 தடவை பண்ணோம், அதெல்லாம் இல்ல. எத்தனை தடவை நமஸ்காரம் பண்றது, எப்போ பண்றது அப்படிங்கிற மாதிரி கேள்வி எல்லாம் இல்லாம திருப்பி திருப்பி நீங்க வந்து நமஸ்காரம் பண்ணும் பொழுது, பக்தி பண்ணும்போது அந்த நமஸ்காரம் என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து அந்த நமஸ்காரமே பெர்ஃபெக்ட் நமஸ்காரமா ஆக முடியும் அப்படிங்கிறாரு. மீண்டும் மீண்டும் பண்ணும்போது அந்த பாவனால விசுத்தி வரும்போது உங்களுடைய நமஸ்காரம் இதுவாயிடும் அப்படிங்கறதாம். சோ அதனால நீங்க நமஸ்காரத்தை கூட பெர்ஃபெக்ட்டா பண்றதுக்கு கத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் உங்களுக்கு வந்து அந்த விசாரம் வந்து இந்த மாதிரி யோசிக்கலாம் தோணாது உங்களுக்கு. இது வந்து எப்படி ஏன் கும்பிடணும், எது கும்பிடணும், எப்ப கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் தோணாது உங்களுக்கு. திருப்பி திருப்பி கும்பிட தோணும், உங்களுக்கு பகவானோட இணைச்சிக்க தோணும் அப்படிங்க. சோ அந்த மாதிரி பாவனை வந்தது எப்ப நீங்க வந்து நமஸ்காரம் பண்ண கத்துக்கிறீங்களோ அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்துதியில இருக்கிறது. இவர் வந்து சம்பந்தபத ஆச்சாரியர்தும் இந்த மாதிரி அவருடைய ஸ்துதியை பத்தியும் பேசுறாரு. சோ அப்பதான் உங்களால இந்த மாதிரி இந்த காவியங்கள் இருக்கிற அந்த பாவனை படிக்கும்போது உங்களால சந்தோஷமும் இதுவும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாரு. அந்த அதுக்குதான் அவர் திருப்பி திருப்பி அது பக்தி தான் நிறைய வந்து இந்த பாடல் பிரவர்த்தமான சுத்துல பாத்தீங்கன்னா பக்தி பண்றது எப்படிதான் உங்களுக்கு வந்து பூரா விளக்குறதுக்கு தான். ஏன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நிச்சயத்துல வந்து எதுக்கு பக்தி பண்ணும், பூஜை பண்ண வேண்டாம், இது பண்ண வேண்டாம். நான் வந்து ஞானில என்ன நினைக்கிறாங்க எல்லாரும், சித்தா நானும் என் ஆத்மாவும் ஒண்ணுதான், உங்களுடைய ஆத்மாவும் ஒண்ணுதான், இப்ப நானும் சித்தர் மாதிரி தான் உண்மையில பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு அப்படி இருந்தேன்னு சொன்னா நானும் நீங்களும் சமம் போது உங்களை எப்படி எனக்கு வணங்குறதுக்கு தோணும் உங்களுக்கு, அப்ப நான் ஏன் கும்பிடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் என்ன வந்து வர முடியும். இந்த விசாரம் வந்தது அப்படின்னு சொன்னா அப்போ உங்களுக்கு வந்து என்ன கிடைக்க முடியாது அப்படின்னு சொன்னா உங்களால அந்த பகவான் அடைஞ்ச நிலைய, அந்த உயர்ந்த நிலைய உங்களால வந்து அடைய முடியாது அப்படிங்கிறதா. சோ எப்போ எது வரைக்கும் உங்களால பக்தி பண்ண முடியுதோ, மீண்டும் மீண்டும் உங்களால நமஸ்காரம் பண்ண முடியுதோ, அப்பதான் இந்த மாதிரி காவியங்களுக்கான அர்த்தத்துல இருக்கும் அர்த்தத்துல உங்களால வந்து ஆனந்தமும் அடைய முடியும் அப்படிங்கிற. சோ அப்ப வந்து இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு பண்ண முடியலன்னு சொன்னா உங்களுக்கு வந்து நீங்க என்ன ஆகும்னா நீங்க இதுல இருந்து விடுபட முடியாது, சம்சாரத்துல இருந்து விடுபட முடியாது, உங்களுடைய கஷ்டத்துல இருந்தும் உங்களால விலக முடியாது அப்படிங்கறதுதான். வெறும் ஞானத்து பக்கமே இருந்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த மாதிரி ஆயிடும் அப்படிங்கறதுதான். சோ அதனால இத வந்து ஞாபகம் வச்சுக்கணும், பக்தி மூலியமா தான் பண்ணிக்க முடியும் அப்படின்னு. சோ அதுக்கு என்ன பண்ணும், நமஸ்காரம் பண்ணிட்டே இருக்கணும். பகவானோட நீங்க வந்து உங்களை என்ன பண்ணிக்கணும், கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சோ அதனால பகவான் வந்து நீங்க சொல்லிட்டே இருக்கணும். எங்க இருக்காரு பகவான் பாத்தீங்கன்னு சொன்னா உலகத்தோட உச்சியில இருக்காரு. அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, அவரு அனந்த தான் கொடுத்துக்கிட்டே இருக்காரு, அனந்த தானம் பண்ணிட்டே இருக்காரு. யாருக்கு பண்றாரு, உலகத்துக்கு பண்ணிட்டு இருக்காரு. ஒருத்தர் குறிப்பிட்டதுக்கெல்லாம் கிடையாது, யாருக்கு பண்றாரு, உலகத்துக்கு பண்ணிட்டு இருக்காரு. யாரெல்லாம் எடுத்துக்கிறாங்க, யாருக்கெல்லாம் கிடைச்சிருக்கு, யாருக்கும் கிடைக்கல. உங்களுக்கு கிடைச்சதா, எனக்கு மட்டும் கிடைச்சிருக்கு, நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதனால வந்து நான் வந்து அந்த லாபத்தை, அந்த தானத்தோட பலனை அடைஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா நான் எப்பவும் தயாரா இருக்கேன் அவரோட கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு. இது பண்ணாலும் நான் இருக்கேன், அதனால வந்து எனக்கு அது கிடைச்சிட்டே இருக்கு. அவருடைய சக்தி என்னுடைய கை மூலியமா எனக்குள்ள, என்னுடைய இதயத்துக்குள்ள வந்துட்டே இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்றாரு. சோ அதனால வந்து அதுல வந்து அதுதான் வந்து இவர் சொல்றாரு பக்தியில பண்ணும்போது. சோ நான் எனக்குள்ள அடைஞ்சிட்டு இருக்கேன், அந்த சக்தி என்னுடைய இதயத்துக்கு வந்துட்டே இருக்கு. ரைட், அவ்வளவுதான், ஓகே, முடிஞ்சு போச்சு பக்தி மூலியமா அப்படின்னு சொல்றாரு. அப்படி இல்லாம அதே ஞானியா இருந்தாங்கன்னா அவங்க என்ன பண்றாங்கன்னா, நான் ஜோமையும் நான் எப்படியோ அப்படிதான் நீங்களும் இருக்கீங்க. சோ அப்போ வந்து அது மேல நினைச்சிட்டு தியானத்துல உட்கார்ந்து இருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்களால எதையுமே வந்து அடைய முடியாது அப்படிங்கறது. ஏன்னா அவங்க முதல்லயே சொல்லிடுறாங்க, நீனும் நானும் ஒண்ணு, என்ன மாதிரிதான் நீங்களும் இருக்கீங்க, நம்ம 2 பேரும் ஆத்மா நோக்குல பார்க்கும்போது 2 பேரும் ஒண்ணுதான். அப்போ வந்து நான் வந்து நான் ஏன் உங்களை வந்து வணங்கணும் அந்த மாதிரி தோணும் பொழுது அப்ப வந்து ஒண்ணும் பக்தி எல்லாம் பண்ண முடியாது, வணக்கமும் வைக்க முடியாது அப்படின்னு தான். சரி, பகவான் கூட பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எப்படி தீர்த்தங்கரர் ஆகுறாரு, அவருமே வந்து சோலக பாவனை எல்லாம் வந்து
பாவனை பண்றாரு. அவரும் பாவனை பண்றாரு. எல்லாருக்கும் நன்மை நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி பாவனை வருது. 16 பாவனை பண்ணி தீர்த்தங்கிறதா கூட ஆகுறாங்க அப்படின்னு. இன்னைக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாவனைகள்லாம் குறைஞ்சுக்கிட்டே ஞானத்துல வந்து, அதாவது ரொம்ப தர்க்கம் விதர்க்கம் அதெல்லாம் வந்து பண்றாங்க. ஞானத்தை பண்றாங்க. ஞானத்தை வந்து 4 எடுத்து படிச்சுட்டாங்கன்னு சொன்னா இது அப்படி கிடையாது, அது அப்படி கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் தர்க்கம் பண்றாங்க. அது மூலியமா அப்ப என்ன ஆகுதுன்னா அந்த பாவனையே நமக்கு வந்து குறைஞ்சிட்டே போகுது. சோ பாவனை வந்து திடமாகிட்டே போச்சு அப்படின்னு சொன்னா, அப்பதான் நம்மளால வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நாம வந்து சந்தோஷமா சுகமா இருக்க முடியும் அப்படிங்கறதுதான். சோ நம்ம வந்து உலகத்தை பார்த்துக்கிட்டு, நீங்க உலகத்தை பார்த்துக்கிட்டு உலகம் எப்படி ஓடுதோ அதே மாதிரி ஓட ஆரம்பிச்சீங்கன்னு சொன்னா, அவங்களும் ஓடுறாங்க நானும் ஓடுறேன், அந்த மாதிரி ஓடுனீங்க அப்படின்னு சொன்னா உங்களால வந்து எதையுமே வந்து அடைய முடியாது. நீங்க எப்படி ஓடணும், உங்களை நோக்கி உங்களை பார்த்துட்டு உங்களுக்குள்ள எப்ப நீங்க வந்து ஓடத் தொடங்குறீங்களோ, உங்களை நோக்கி நீங்க எப்ப வந்து ஓடத் தொடங்குறீங்களோ, உங்களை நோக்கி எப்ப நீங்க மூவ் பண்ண தொடங்குறீங்களோ, அப்பதான் வந்து உங்களால வந்து ஆனந்தமா இருக்க முடியும். அந்த பாடத்தை தான் வந்து பகவான், ஏன்னா பகவான் பாருங்க, அவர் யாரை பார்த்துலாம் வந்து ஒண்ணும் யோசிக்கிறது கிடையாது. அவங்க என்ன பண்றாங்க, இவங்க என்ன பண்றாங்க, அதெல்லாம் அவர் யோசிக்க. அவர் என்ன யோசிக்கிறாரு, தான் என்ன பண்ணணும், தான் அடைய வேண்டியது என்ன, தான் எப்படி பண்ணணும், தன்னைதான் பாக்குறாரு. சோ அதனாலதான் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, அப்புறம் என்ன ஆகுது, அவரு அடைஞ்சதுக்கு அப்புறமா அப்புறம் எல்லாரும் அவரை நோக்கி ஓடி வராங்க. ஒரு கேவல ஞானம் அடைஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சமூக சாதனை வைக்கிறாங்க. அசங்கியாத ஜனங்கள், அசங்கியாத தேவர்கள் வராங்க, விலங்குகள் வருது, திரிஞ்ச விலங்குகள் வருது, மனுஷங்க வராங்க, எவ்வளவு பேர் வராங்க. அவங்க எல்லாரும் அவரை சுத்தி சூழ்ந்துக்கிறாங்க. ஏன்னா அவர் ஜெயிச்சிட்டாரு. அவர் ஜெயிச்சு எப்படி ஜெயிச்சாரு அவரு, அவர் மத்தவங்களை பார்த்துட்டு இருந்ததுனால ஜெயிச்சாரு அவரு இல்ல. அவரை பார்த்துட்டு இருந்தாரு. அதனால அவரால் வந்து தனக்குள்ள அது வந்து அவர் ஓட்டம் எப்படி இருந்தது, உள்நோக்கின ஓட்டமா இருந்தது, அவரை நோக்கின ஓட்டமா இருந்தது. அது பூர்ணம் அடைஞ்சதுனால்தான் அவருக்கு வந்து என்ன ஆகுது, கேவல ஞானம் கிடைக்குது. மகாவீர் சுவாமி கூட வந்து பாத்தீங்கன்னா 12 வருஷம் வந்து கடுமையான தவம் பண்றாரு. தனியா யாரும் கிடையாது அவருக்கு. தவம் பண்ணும் போதோ தீட்சை எடுக்கும் போதோ கூட யாருமே கிடையாது. தவம் பண்றாரு. எல்லாம் பண்றதுனால அது 12 வருஷத்துக்கு அப்புறம் அவருக்கு வந்து கேவல ஞானம் கிடைக்குது அவருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எல்லாரும் இந்த மாதிரி வந்துறாங்க. அதனால வந்து யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க மத்தவங்க பின்னாடி ஓட வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க உங்களுக்குள்ள ஓடுங்க. நீங்க அந்த சக்தியை அறிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, அப்போ வந்து உங்களுக்குள்ள பலம் அதிகமாக அதிகமாக நீங்க உங்களுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு க்ளோஸா போறீங்களோ, அப்ப வந்து நீங்க வந்து என்ன பண்ண முடியும், உங்களுடைய அஸ்தித்துவத்தை நீங்க வந்து உணர முடியும். அதை திடம் பண்ணிட்டே இருக்க முடியும். உங்களுடைய அஸ்தித்துவத்தை எந்த அளவுக்கு திடமாயிட்டே போகுதோ, அப்ப வந்து பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா மத்தவங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களை நோக்கி வருவாங்க. நீங்க மத்தவங்களை பார்த்து ஓட வேண்டிய அவசியம் இல்ல அப்படிங்கிறது. அதே மாதிரி மத்தவங்க உங்க பின்னாடி வரணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணமும் உங்களுக்கு வந்து தேவையில்லை. நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஓட்டம் உங்களை நோக்கிதான், உள்ளுக்குள் நோக்கிதான், உங்களை பார்த்துதான் அந்த ஓட்டம் இருக்கணும் அப்படிங்கிறதா. வெளியில பார்க்க மத்தவங்கள பார்த்து ஓடுறத பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்களால வந்து எதையும் அடைய முடியாது அப்படிங்கிறது. இன்னைக்கு குழந்தைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வாழ்க்கை முழுதும் அதே மாதிரிதான் ஓடிட்டு இருக்காங்க. அவங்க என்ன படிக்கிறாங்க, இவங்க என்ன படிக்கிறாங்க, என்ன ஜாப் போறாங்க, சோ அத போகணும், அதை நோக்கி ஓட்டம். ஓடி ஓடி இந்த பக்கம் ஓடுறது, அந்த பக்கம் ஓடுது, வாழ்க்கை கூட ஓடுறாங்க. ஆனாலும் அவங்களுக்கு எது கிடைக்கல, சுகம் கொஞ்சம் கூட கிடைக்கல. ஏன்னு சொன்னா எப்ப வந்து நீங்க வெளியிலேயே ஓடிட்டு இருக்கீங்களோ அது வரைக்கும் உங்களுக்கு வந்து சுகம் கிடைக்க முடியாது. உள்ள பாத்துக்கிட்டு பா ஓட ஆரம்பிச்சீங்க அப்படின்னாதான் உங்களுடைய அஸ்தித்துவத்தை, நீங்க இருக்கிறத உணர ஆரம்பிச்சீங்க அப்படின்னதான். நம்மளுடைய அஸ்தித்துவங்கிறது இந்த வெளியில இருக்க இதெல்லாம் கிடையாது. படிப்போ இதுவோ அது கிடையாது. என்னுடைய அஸ்தித்வம் என்னுடைய ஆத்மாவுடைய அஸ்தித்வம். அதனுடைய இருப்ப நீங்க எப்ப வந்து உணர ஆரம்பிக்கிறீங்களோ அப்பதான் வந்து உங்களால வந்து ஆனந்தமா இருக்க முடியும். அப்ப அந்த ஆனந்தம் வரும்பொழுது உங்களுக்கு என்ன இருக்காது அப்படின்னு சொன்னா அந்த பிரதிஸ்பர்தா, அதாவது போட்டி மனப்பான்மையோ மத்தவங்களை பார்த்து இது பண்றதோ அதெல்லாம் வந்து நமக்குள்ள இருக்காது அப்படிங்கறதா. சோ இது வரைக்கும் உங்களுக்கு வந்து தன்னை தாண்டி தனக்குள்ள இல்லாம வெளியில போக ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னா நம்மளால வந்து எதையுமே சுகமே நமக்கு வந்து கிடைக்காது அப்படிங்கறதுதான். அதனால சுகம் கிடைக்கணும்னு சொன்னா எப்போ நம்ம வந்து ஆனந்தமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா தன்னுடைய அஸ்தித்துவத்தை முதல்ல வந்து அதை நோக்கின பயணம்
இருக்கணும். அந்த அஸ்தித்துவத்தை நீங்க வந்து தெரிஞ்சுக்கிறதா இருக்கணும். உங்களுடைய அஸ்தித்துவம், உங்களுடைய இருப்பை வந்து நீங்க வந்து உணர்றவங்களா இருக்கணும். அப்பதான் உங்களால வந்து இது பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது. ஆனா இன்னைக்கு என்ன பண்றாங்க? பகல் பூரா வேலை, ராத்திரி பூரா மொபைல், இது பண்றாங்க. தூங்குறது கிடையாது, முழிக்கிறது கிடையாது. எல்லா நேரமும் ஓட்டம், எந்த நேரமும் எதுவும் கணக்கு கிடையாது. 24 மணி நேரமும் பண்றாங்க. ஆனா ஏதாவது நிம்மதியோ சுகமோ ஏதாவது இருக்கா? பயம் இல்லாம இருக்காங்களா? எல்லாம் கிடையாது. அத்தனை உணர்வுகளும் அவ்வளவு உணர்வு இதுவா குவியலா இருக்காங்க. எப்ப வந்து என்ன நடக்கும்னே தெரியாது. அவ்வளவு பயம், அவ்வளவு துக்கம் அத்தனையும் இருக்கு. என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அவ்வளவு வேகமா ஓடுறாங்க. 24 மணி நேரமும் ஓடிட்டே இருக்காங்க. சுகங்கிறது கொஞ்சம் கூட இல்லாம இருக்கு அப்படிங்கறதுதான். ஆனா இன்னொன்னு இதுல இந்த மாதிரி ராத்திரி புறா முழிக்கிறது எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா கூட யாராவது ஒரு நிலையை அடையணும் அப்படின்னு சொன்னா, ஒரு உச்சத்தை தொடணும் அப்படின்னு சொன்னா, நமக்கு வந்து என்ன கத்துக்கணும் அப்படின்னு சொன்னா, சீக்கிரமா தூங்கி சீக்கிரமா வீழ்ச்சிக்கிறதுக்கு கத்துக்கணும் அப்படின்னு சொல்றோம். யாரு வந்து முதல்ல எழுந்துக்கிறதுக்கு பழகிக்கிறாங்களோ அவங்கதான் வந்து அந்த உச்சத்தை அடைய முடியும். எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிறதுக்கு தூங்கி தூங்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி யாரு எழுந்துக்கிறாங்களோ அவங்களாலதான் வந்து எல்லாரை விட உயரமா உச்சத்தை அடைய முடியும் அப்படிங்கறதான். அதனால அந்த அந்த பயிற்சியை வந்து நீங்க நீங்க வந்து அதை பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா வந்து நீங்க தூங்குறது லேட்டா தூங்குனீங்கன்னா முதல்ல வந்து சீக்கிரம் தூங்கி சீக்கிரம் எழுந்துக்கிறது. சோ ஒருவேளை சீக்கிரம் தூங்கல அப்படின்னா கூட யார் வந்து முதல்ல எழுந்துக்கிற ஆரம்பிக்கிறாங்களோ, யார் அந்த மாதிரி ஒரு பிராக்டிஸ் பண்றாங்களோ அவங்களாலதான் வந்து இந்த உலகத்திலேயே வந்து முதன்மையா நடத்துறதுக்கான இது அவங்களாலதான் பண்ண முடியும். அந்த சக்தி அவங்களுக்குள்ளதான் இருக்க முடியும் அப்படிங்கிறதா. உலகம் 5 மணிக்கு முடிச்சுக்குதுன்னா நீங்க 4:30 மணிக்கே முடிச்சுக்கோங்க. உலகம் 4 மணிக்கே முழிக்குதுன்னா நீங்க 3 மணிக்கே முடிச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. சோ அவங்களாம் எழுந்துக்கிறதுக்குள்ள நீங்க என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு தயாரா இருந்தீங்க அப்படின்னாதான் உங்களால அந்த உச்சத்தை அடைய முடியும் அப்படிங்கறதுதான். அதனால அதையுமே வந்து பிராக்டிஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்ல ஒரு எந்த இதுல இருந்தாலுமே நீங்க வந்து சம்சார லைன்ல இருந்தாலும் சரி, மத்த லைன்ல இருந்தாலும் சரி, உச்சத்தை அடையணும்னு சொன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து சீக்கிரமா எழுந்துக்கிற பிராக்டிஸ் வரும். அப்பதான் உங்களால வந்து மேல போக முடியும் அப்படிங்கறதுதான். எப்பவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆஹ் யாருக்கு வந்து வெற்றி கோஷம் ஜெயிக்கார், இது வந்து பாடல் வந்து 59வது பாடல். அதனால அந்த 58வது பாடல்ல எப்படி அவர் நமஸ்காரம் பண்ணாரு, எப்படி பக்தி பண்றது. சோ அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து நமஸ்காரம் பண்ணும்போது எப்படி அந்த ஞானத்தை குறுக்குல போட்டு அனாலிசிஸ் பண்ணிட்டு நீங்க வந்து அதுல இருந்து ஏமாந்து போயிடாதீங்க. பக்தி பண்ண கத்துக்கோங்க. அப்பதான் உங்களால வந்து இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்ற, சுகமா இருக்க முடியும் அப்படின்னு சொல்ற. பகவான்லாம் அந்த பக்தி பண்ண அவங்க கூட முன்னாடி பக்தி பண்ணதுனால இன்னைக்கு இந்த நிலைமைய அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கறதையும் அதுல பேசினாரு. அதுல கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் இதுவும் சொன்னாரு. அந்த மாதிரி ஓட்டம் வந்து உங்களை பார்த்து ஓட்டம், அதுக்கப்புறம் சீக்கிரமா எழுந்துக்கிறதுக்கான அந்த பயிற்சி, அது ரெண்டுமே வந்து பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாரு. சோ 59வது பாட்டு. சோ விஜேதா காரக், அதாவது யாருக்கு வந்து அந்த வெற்றி கோஷம் ஜெய கோஷம் யாருக்கு நம்ம வந்து பண்றோம் அப்படின்னு சொன்னா, யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஜெயிக்கார் வந்து பண்ணும். ஜெய் ஜெய்லாம் சொல்றதெல்லாம் அந்த மாதிரிலாம் சொல்லும். சோ அதனால வந்து சம்சாரத்துல பாத்தீங்கன்னா ஒருத்தர் இன்னொருத்தரை ஜெயிக்கிறதுக்கு தான் எப்பவும் வந்து ஓடிட்டே இருக்காங்க. அது ஸ்கூல்ல கூட பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஸ்கூலா இருக்கட்டும், காலேஜா இருக்கட்டும், எங்க பாத்தீங்கன்னாலும் ஸ்போர்ட்ஸ் அந்த மாதிரி காம்படிஷன் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்குன்னா ஒருத்தர் இன்னொருத்தரை ஜெயிக்கிறதுக்கான அந்த போட்டி அதுல எப்படியா போயிட்டே இருக்கு. சோ இந்த ஜெயிக்கிறதுக்கான இந்த கிரியைகள் வந்து உங்களுக்கு வந்து போயிட்டே இருக்கு. சோ மேல மேல போயிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி போயிட்டே இருக்கும் போதே ஒரு கட்டத்துல இதுக்கு மேல நமக்கு வந்து ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, அப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து அது தாங்க முடியாதுதான். ஒரு மனசுக்குள்ள வந்து முதல்ல உற்சாகத்தோட பண்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு என்ன சொல்ற, ஒரு துக்கம் கூடல ஒரு மாதிரி ஒரு மனசுல வந்து ஒரு இது மாதிரி வந்து அவங்களுக்கு ஆயிடுது இல்லையா, ஒரு டிப்ரெஷன் மாதிரி அவங்க வந்து ஆயிடுறாங்க. சோ அதனால வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா ஜெயிக்கிறதுக்கு எல்லாம் வந்து அவர் இங்க வந்து பேசுறாரு. சோ அதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்குதான் ஆரம்பிக்கிறாரு அவரு. அந்த பாடல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஜீதா தோமேவ சமனக சகலேந்திரியானா நேதா त्वमेव गुणकांक्षी तपोधनानां पेता त्वमेव
கன கருண மகீதரானாம் ஞாத்தா துவமேவ பகவன் சச்சராச்சரானம் அப்படின்னு சொல்றாங்க. சச்சராச்சரானாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கே வந்து ஹிந்தியில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, मन से सहित सकल इंद्रिय के तुम ही एक विजेता हो, जो गुण चाहे ऐसे मुनि के एकमात्र तुम नेता हो, घनीभूत जो कर्म शैल थे उनको तुमने तोड़ दिया, सकल चराचर के नाता हो, निज में निज को जोड़ लिया. சோ இது வந்து உங்களுக்கு வந்து சொல்றேன். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜெயிக்கிறது எப்படி அப்படிங்கறத பத்திதான் இதுல வந்து பேசுறாரு. சோ என்ன பண்ணும்போது அந்த மாதிரி இல்லாம ஆயிடுது, ஜெயிக்க முடியாம போயிடுது. அந்த மாதிரி மனசுல வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு உற்சாகம் குறைஞ்சு போய் ஒரு அவநம்பிக்கை இல்ல மனசோர்வு அந்த மாதிரி எல்லாம் ஏற்படுது அப்படிங்கறதுலாம் சொல்ற. சோ அதுக்கு என்ன பண்ணா உங்களுக்கு வந்து தொடருதும், அதுக்கப்புறம் அதை எப்படி பார்த்துக்கணும், ஒரு கட்டத்துக்கு மேல ஜெயிக்க முடியலன்னு சொன்னா அதை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கும் இதுல வந்து பேசுறாரு அவரு. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அதுல இந்த பாடலுக்கு நேரடியான அர்த்தம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆஹ் மனசு அந்த இந்திரியம் மனசோட சேர்ந்த இந்திரியத்தை வந்து பகவான் நீங்க தான் வந்து ஜெயிச்சிருக்கீங்க. சோ அதனால வந்து யாரெல்லாம் வந்து குணத்தை ஆசைப்படுறாங்களோ, ஆசைப்படுற அந்த தபஸ்வி எல்லாம் இருக்காங்க இல்லையா, குணத்தை ஆசைப்படுற தபஸ்விகளுக்கு நீங்க வந்து நீங்க ஒண்டிதான் நேதாவா தலைவனா இருக்கீங்க அப்படிங்கிறாரு. சோ கனிபூத் கரும பருவத்துவம் அப்படியே அடர்ந்த அப்படியே ரொம்ப வலிமையான அந்த பர்வதமான கரும பர்வதம் இருக்கு இல்லையா, மலை இருக்கு இல்லையா, கரும மலை, அதை வந்து பேதன் கற்பிக்கா அதை வந்து உடைக்கிறது யாருன்னு பார்த்தா நீங்க தான் வந்து உடைக்கிறவங்களா இருக்கீங்க. அந்த கர்மம் இதுல நம்ம இதுலயும் படிக்கணும், தத்மாத் சூத்திரம் மங்களாச்சந்திரம் பாத்தீங்கன்னா அதை கூட வரும் அந்த மாதிரி. சோ ஹே பகவான் சராச்சர் சமஸ்த ஜெகத்கே, சோ இந்த உலகத்துல இருக்க எல்லாமே சராச்சர்லாம் அந்த இருக்கிற உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஞானம் வந்து பாத்தீங்கன்னா ஜெகத்கே ஞான் ஆப்பியோ, உலகத்தினுடைய ஞானம் நீங்களாதான் இருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. அதனுடைய நேரடி பொருளா அதுவா இருக்கு. சோ இப்ப இதுல வந்து பார்த்தோம்னா அவர் விளக்கம் சொல்லும் போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஜெயிக்கிறது எப்ப வந்து உங்களால வந்து தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டே போக முடியும் அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து இன்னொருத்தர் ஜெயிக்கணும்ட்டு போயிட்டே இருந்தீங்கன்னு சொன்னா, அப்போ ஒரு கட்டத்துல வந்து உங்களுக்கு வந்து அந்த மாதிரி நிலைமை வர முடியும். யாரெல்லாம் வந்து இன்னொருத்தர் ஜெயிக்கணும்ட்டு போறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த மாதிரி கஷ்டம் வர முடியும். ஆனா தீர்த்தங்கர் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்கெல்லாம் வந்து யாரும் வந்து இன்னொருத்தரை வந்து ஜெயிக்கிறதுக்கே அவங்க வந்து முயற்சியே பண்ணல. சோ தீர்த்தம் பகவான்லாம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி பகவான் ஆறாங்க, அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா தன்னுடைய கர்மத்தை, சோ அந்த கருமத்தை வந்து ஜெயிக்கிறதுக்கு கருமத்தை தோக்கடிக்கிறாங்க. சோ கருமத்தை ஜெயிக்கிறாங்க. சோ அந்த சாமர்த்தியம் அவங்களுக்குள்ள வருது அப்படிங்கறதுனாலதான் அவங்களால வந்து என்ன பண்றாங்க, எல்லாமே ஜெயிச்சுட்டு கடைசியில மோட்சத்தையும் அடையறாங்க, பகவான் ஆறாங்க. ஆனா நாம என்ன பண்றோம், வெளியில பாக்குறோம், இன்னொருத்தரை ஜெயிக்க நினைக்கிறோம். சோ இன்னொருத்தரை ஜெயிக்க நினைக்கிற வரைக்கும் நம்மளால வந்து ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறலாம். சோ அந்த மாதிரி பண்ணும்போது இந்த கர்மம் வந்து எப்ப நமக்கு தெரியுதோ, சோ அதை பத்தியாவது புரிதல் இருந்தது அப்படின்னாதான் அப்ப கர்மம் என்ன பண்ணும், இன்னொருத்தரை ஜெயிக்கணும்னு நம்ம ட்ரை பண்ணும்போது அந்த முயற்சி பண்ணும்போது எவ்வளவுதான் உற்சாகமா நம்ம செய்ய ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னா கூட, சோ அந்த கர்மம் வந்து உங்களுக்கு வந்து தகுதி அற்றதா, அதாவது நீங்க எதுல ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயம் கர்மம் வந்து உங்களுக்கு என்ன சொல்லுது, நீங்க வந்து உங்களுக்கு அந்த ஜெயிக்கிறதுக்கான அந்த தகுதி ஆன கருமம் உங்ககிட்ட இல்ல அப்படின்னு சொன்னா, கருமம் வந்து தகுதி அற்றதா இருந்தது அப்படின்னு சொன்னா என்ன புருஷார்த்தம் பண்ணாலும் நம்மளால என்ன ஆகும், ஜெயிக்க முடியாம போயிடும் அப்படிங்கறதான். அதனால வந்து இச்சை வந்து நிறைய இருக்கு நமக்கு. சோ அதை பூர்த்தி செய்யறதுக்கான முயற்சியும் சொல்றோம். சோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது ஏன் ஜெயிக்க முடியாம போகுது, ஏன் இச்சை வந்து பூர்த்தி ஆக முடியாம போகுது அப்படின்னு சொன்னா, அது கருமத்தோட உதயம் காரணமா தான் நம்மளால வந்து ஜெயிக்க முடியாம போகுது அப்படிங்கறதுதான். சோ அந்த மாதிரி ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா அப்புறம் ஜெயகோஷம் தான் எல்லார்கிட்டயும் பாக்குறோம். சோ வீட்டுலோட பார்த்தோம், ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடந்தாவோ இல்ல வேற ஏதோ நமக்கு பிடிச்சமான விஷயம் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா எவ்வளவு கொண்டாடுறோம், எவ்வளவு இதெல்லாம் பண்றோம் அப்படிங்கறதுதான். ஆனாலும் எவ்வளவு ஜெயிச்சாலுமே சோ இந்த ஒரு ஒரு பொசிஷன் வரைக்கும் ஜெயிக்கிறோம்.
சோ அடுத்த பொசிஷன் போகும்போது அது ஜெயிக்க முடியாம போச்சுன்னு சொன்னா அந்த உற்சாகம் பூரா எல்லாம் என்ன ஆயிடுது, புஷ்ன்னு ஆயிடுது. அப்படி ஆயிடுது. இப்ப கூட பாத்தீங்கன்னா குழந்தைங்க எல்லாம் போறாங்க. இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய ஸ்போர்ட்ஸ்ல எல்லாம் நிறைய கலந்துக்கிறாங்க, எல்லாம் பண்றாங்க. சோ ஸ்கூல் லெவல்ல பண்றான், காலேஜ் லெவல்ல பண்றான், அப்புறம் ஸ்டேட் லெவல்ல பண்றான். சோ ஸ்டேட் லெவல் வரைக்கும் வந்தாங்க அப்படின்னா கூட, ஒரு ஸ்போர்ட்ஸ்லயே வந்தாங்க அப்படின்னா கூட, அவன் என்ன நினைச்சுக்கிறான், நான் இன்னைக்கு ஸ்டேட் லெவல் வந்துட்டேன், நாளைக்கு நேஷனல் லெவல் ஆயிடுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் பாவனை பண்றான். ஆனா அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் லெவல் போற வரைக்கும் தான் அவனுக்கு யோகியதை இருந்ததுன்னு சொன்னா, அவனால நேஷனல் லெவல் கண்டிப்பா போகவே முடியாது. ஏன்னா அவனுக்கு வந்து கர்மம் வந்து அந்த மாதிரி தடுத்ததுன்னு சொன்னா, அந்த யோக்கியத்தை கொடுக்கல அப்படின்னு சொன்னா, கர்ம யோக்கியமானதா இல்லைன்னு சொன்னா, அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு அவனால வந்து மூவ் பண்ண முடியாது. அப்ப வந்து அவனுக்கு வந்து உற்சாகம் வந்து கம்மியாயிடுது. அப்ப அவனுக்கு நிராசை அதிகமாயிடுது. அப்ப வந்து உங்களுக்கு வந்து எதுக்கு அது காரணம்? அப்ப நீங்க வந்து உங்களை அனலைஸ் பண்ண தெரிஞ்சுக்கிட்டீங்க சொல்லணும். சோ எதுனால என்னால வந்து அந்த இடத்துல ஜெயிக்க முடியாம போகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்தரங்கத்துல எனக்கு வந்து புற காரணம் எவ்வளவு முயற்சி பண்றோம், எல்லாம் பண்றோம். அப்புறம் அதுக்கான இதுவும் சொல்ல யாரும் இவங்க காரணம் அவங்க காரணம் அதனால போக முடியலன்னு சொல்லிட்டுனா, உண்மையிலே பார்த்தோம்னா அகக்காரணம் அந்தரங்க காரணம் என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு மேல ஜெயிக்க முடியாம போறதுக்கு எது காரணமா இருக்குன்னா, அந்தராய கிரமம் தான் உங்களுக்கு வந்து காரணமா இருக்கு அப்படிங்கிறது. நீங்க ஆரம்பிக்கும் போது நல்லா பிளான் போடுறீங்க, உற்சாகமா ஆடுறீங்க, களைப்பு இல்லாம பண்றீங்க, முழு நேரம் முயற்சி பண்றீங்க, எல்லாம் பண்றீங்க. ஆனா உங்களுடைய அந்தராய கர்மம் உதயத்துக்கு வந்தது அப்படின்னு சொன்னா, உங்களுடைய யோக்கியதை வந்து அயோக்கியமா யோக்கியமற்றதா ஆச்சு அப்படின்னு சொன்னா, உங்களால வந்து என்ன பண்ண முடியாது, கண்டிப்பா ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறதா. ஆனா தீர்த்தங்கர் பிரபுலாம் என்ன பண்ணிருக்காங்க, அந்த அந்தராய கர்மத்தை ஜெயிச்சுட்டாங்க அவங்க எல்லாம். சோ அவங்க எல்லாம் ஜெயிச்சதுனாலதான் அவங்களுக்கு வந்து எத்தனை விதமான அந்தராய கர்மம் மட்டும் இல்ல, எத்தனை விதமான கர்மம் இருக்கோ எல்லா கர்மத்தையும் பகவான் வந்து என்ன பண்ணிட்டாங்க, எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டாங்க. மோகினி கர்மமாகட்டும், அந்தராய கர்மமாகட்டும், ஞான வண்ண கர்மமாகட்டும், எல்லாமே அவங்க வந்து ஜெயிச்சிட்டாங்க. சோ ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, எதுல வந்து முதல்ல பண்ணணும் அப்படின்னு சொன்னா, கர்மத்தை ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னா, முதல்ல எதை முயற்சி பண்ணணும், இந்திரியத்தையும் மனசையும் நம்ம வந்து ஜெயிக்கணும். அப்பதான் நம்மளால வந்து கருமத்தை வந்து ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறதா. இந்திரியமும் மனசும் நம்மளுடைய ஆளுகைக்கு உட்பட்டு இருந்தது அப்படின்னாதான் அது வந்து உங்களால வந்து எதை ஜெயிக்க முடியும், கர்மத்தை ஜெயிக்க முடியும். எது வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்திரிய வியாபாரம் நடக்குதோ, இந்திரிய வியாபாரம் இந்திரியுடைய செயல்கள், இந்திரியம் வந்து கஷாய விஷயத்துல ஈடுபடும். சோ இந்திரியம் ஈடுபடும் போது மனசும் அதுக்கு துணை போகும். சோ மனசு என்ன நினைக்குதோ அதுபடி இந்திரியம் நடக்கும். சோ ரெண்டு ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஃப்ரெண்டு தான், ஒரே இதுதான். இதை சொன்னா அது செய்ய, அது மனசு சொல்றது பூரா இது செஞ்சுட்டு இருக்கும். சோ ரெண்டு ஜோடி போட்ட மாதிரி வேலை செஞ்சுட்டே இருந்தது அப்படின்னு சொன்னா, இந்திரிய வியாபாரம் நடக்கிற வரைக்கும் அப்ப என்ன ஆகுது, உங்களுக்கு கர்மம் வந்து அது மேல மேல பந்தம் ஆயிட்டே இருக்கு, கர்மம் விருத்தி ஆயிட்டே இருக்கு உங்களுக்கு. சோ இந்த ப்ராசஸ் வந்து நடந்துகிட்டே இருக்கு உங்களுக்கு. சோ இந்த ப்ராசஸ் நம்ம வந்து தடுக்கணும் அப்படின்னு சொன்னா, எப்ப நம்ம வந்து நம்மள இந்திரியத்தையும் இதையும் நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வரமோ, அப்பதான் இந்த ப்ராசஸ் நம்மளால தடுக்க முடியும் அப்படிங்கறதான். இல்லைன்னு சொன்னா எல்லாமே உங்களுக்கு வந்து அந்த இந்திரிய வியாபாரம் ஒரு க்ஷணம் கூட உங்களுக்கு வந்து நிக்கிறதே கிடையாது. ஒரு ஒரு சமயமும் இந்திரிய வியாபாரம், இந்திரியம் வந்து விஷயங்கள்ல மூழ்கிறது அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு அப்படிங்கறதுதான். இப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இப்ப பிரவச்சனம் கேட்டுட்டே இருக்கீங்க. சோ எல்லாரும் பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு யாராவது ஒருத்தர் ஒருத்தர் வந்தாங்க, ஒரு வித்தியாசமான உடையிலயோ இல்ல வித்தியாசமான நபரோ வந்தாங்க அப்படின்னு சொன்னா, பிரவச்சனம் நடந்துட்டு இருக்கு, நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க, நடுவுல யாராவது வந்தாங்க அப்படின்னு சொன்னா, உங்க கவனம் என்னாவது ஒரு செகண்ட் நீங்க வந்து அந்த பிரவச்சனம் கேட்டிருக்கிறத மறந்துட்டு உங்க கவனம் எங்க போகுது, அந்த புது நபர் மேல போகுது. ஏன்னு சொன்னா இந்திரியம் மனசும் கண்ட்ரோல்ல இல்ல. கேட்டுட்டே இருக்கீங்க, அப்படி இருந்தாலும் இந்திரியமும் கண்ட்ரோல் இல்ல, மனசும் கண்ட்ரோல். சோ மனசு ரெண்டும் கண்ட்ரோல்னால பார்க்க தோணுது, அதை ஒட்டி ஒரு சின்ன எல்லாம் அப்படியே ஒரு இதுல அவ்வளவுதான். சோ இங்க கேட்டுட்டே இருக்கிற அந்த செகண்ட்லயே ஒருத்தரை பார்த்த உடனே என்னென்ன ஆகுது, உடைய மனசு உடனே ஒரு யாரா இருக்கும் என்னவா இருக்கும், 1008 யோசனை அங்க உடனே வந்துடும் அப்படியே பார்த்த உடனே. அது ஒரு செகண்ட் அப்படின்னா கூட. சோ அந்த மாதிரி இருக்கிறதுனா ஏன் அந்த இந்திரிய வியாபாரம் வந்து நடந்துட்டே இருக்குன்னா, உங்களுக்கு வந்து அங்க மனசு வந்து சஞ்சலமா இருக்கு. அதே மாதிரி
கருமத்தோட அந்த இது வந்து உங்களுக்கு வந்து அதிகமாயிட்டே போகுது. பந்தம் பண்றதும் அங்க அதிகமாயிடுச்சு. கருமம் உதயத்துல இருக்கும்போது உங்களால என்ன பண்ணிக்க முடியல அப்படின்னு சொன்னா, இந்திரியத்தையும் மனசையும் ஸ்திரமா வச்சுக்க முடியாம போகுது. சோ ஏன்னா உங்களுக்கு கர்ம சம்ஸ்காரம் அதிகமாகிட்டே போகுது. உங்களுக்கு அதையே செய்யறதுக்கான அந்த சம்ஸ்காரம் நீங்க முன்னாடியே சொல்றேன். கர்மங்கிறது நீங்க என்ன சம்ஸ்காரம் பண்ணீங்களோ இன்னைக்கு பிரகடனமாகுது அப்படிங்கிற போது ஏற்கனவே பண்ணின இந்த கர்ம சம்ஸ்காரம் இங்கேயும் பிரகடனமாக ஆரம்பிச்சது. அதனாலதான் உங்களால வந்து அந்த ஒரு துளி நேரம்னா கூட உங்களால வந்து இது பண்ணிக்க முடியாம மனசு வந்து சஞ்சலம் அடையுது அப்படிங்கறதான். சோ அந்த மாதிரி கூட இல்ல. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா மனசுல உடனே எவ்வளவு விக்கல்பம் அதை பத்தின உடனே அதை பத்தின அவ்வளவு சிந்தனை. இவங்களா இருக்குமோ அவங்களா இருக்குமோ யாரா இருக்கும் என்னென்னமோ பாத்தீங்கன்னா அந்த விகல்பம் அவ்வளவு ஒரு ஒரு செகண்ட்ல அவ்வளவு வந்துட முடியும் அப்படிங்கறதுதான். சோ மனசு அந்த அளவுக்கு சஞ்சலமா இருக்கு. அப்ப மனசு சஞ்சலமா இருக்கும்போது இந்திரியமும் சஞ்சலமா ஆயிடுது அப்படிங்கறதுதான். அப்போ உங்களுக்குள்ள வந்து அந்த ஆத்மால வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா மோகமும் சரி அந்த கர்மம் வந்து உங்களுக்கு வந்து மோகனே கர்மமோ இல்ல மத்த கர்மங்களோ உங்களுக்கு வந்து அந்த கஷாயம் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து திருப்பி என்ன பண்ண ஆரம்பிக்குது, உங்களுக்கு கர்மம் பந்தம் ஆக ஆரம்பிக்குது அப்படிங்கறதுதான். ஆனா எது வரைக்கும் நமக்கு இந்திரியத்திலயும் மனசுலயும் ஸ்திரத்தன்மை அடையிலையோ அது வரைக்கும் நம்மளால வந்து அக உபயோகமும் ஸ்திரமா இருக்க முடியாது. அதனால இந்த இது இதுக்கான முயற்சி பண்றதுக்கு பேர் தான் நம்ம ஸ்திரமா வச்சுக்கிறதுக்கான முயற்சி பண்றோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் உங்களுக்கு வந்து சாதனை பண்றது அப்படின்னு சொல்றான். சோ உபயோகத்தை ஸ்திரமா வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் அப்படிங்க. சோ அதனாலதான் தீர்த்தங்கர் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தீக்ஷா காலத்துல வந்து மௌனம் எடுத்துக்கிறாங்க. சரி எங்கேயும் பேசுறது கிடையாது, யார்கிட்டயும் பேசுறது கிடையாது. எப்பவும் தியானம் தான். அப்படியே ஆகாரத்துக்கு போறனால 2 நாளைக்கு ஒரு தடவை 3 நாளைக்கு ஒரு தடவைன்னு சொல்லிட்டு என்ன விதிப்படியோ அப்படி ஆகாரத்துக்கு போறாங்க. ஆகாரம் முடிச்சதுக்கு அப்புறமும் சரி ஆகாரம் கொடுத்தவங்க கிட்டயும் பேசுறது கிடையாது, என்ன சாப்பிட்டோங்கிறத பத்தியும் பேசுறது. நேரா திருப்பி இருக்கிற இடத்துக்கு வந்து திருப்பி தியானத்துல மூழ்கிடுறாங்க அப்படிங்கறதான். சோ இத பத்தி விரிவா இன்னும் கொஞ்சம் நம்ம அடுத்த கிளாஸ்ல பாக்கலாம்னு நினைக்கிறேன். ம். ஓகேவா? இன்னும் நிறைய இருக்கு. நல்லா இருந்தது ஆண்டி. ஆஹ் நல்லா இருந்தது, சூப்பரா இருந்தது. ஒண்ணுக்கு ஒண்ணு அடுத்தடுத்து போக போக எல்லாமே சூப்பரா தான் நல்லா இருக்கு. அதான் ஒவ்வொன்னு அப்படி அப்படியே கரெக்டா அந்த பாயிண்ட். அதான் இதெல்லாம் கரெக்டா நம்ம புரிஞ்சுட்டு கரெக்டா பண்ணோம்னா நல்ல இதுவா இருக்கும். தேங்க்ஸ் ஆண்டி. அடுத்த வாரம் ஓகேப்பா. அடுத்த கிளாஸ்ல பாக்கலாம். சமயக் தர்ஷன் பாய். தேங்க்ஸ் ஆண்டி.